ஸோ இன்னைக்கு நம்ம ಯಾಕೋಬು புஸ்தகத்தை குறித்து பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಯಾಕೋಬು புஸ்தகம். ಇವತ್ತಿಗೆ ನಾವು ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯ ಒಂದು ಭಾಗವನ್ನ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. ஸோ இந்த 5 அதிகாரத்துல ஒரு 8 மெயின் டாபிக் குறித்து வந்து ಯಾಕೋಬು பேசுறாரு. ಈ 5 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 8 ಮುಖ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஸோ இந்த புஸ்தகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ಯಾಕೋಬುனா ಯಾರು? ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಒಳಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾಕೋಬ ಅಂದ್ರೆ ಯಾರು? ಯಾಕೋಬು வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல ஒரு அவிசுவாசியா இருந்தார். ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಆರಂಭಿಕ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸಿಯಾದಂತವನು. அவர் வந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவோட சகோதரர். ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಹೋದರನಾಗಿದ್ದಂತವನು. நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்த சகோதரர்கள் அப்படின்னா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைகள்ல ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு பாருங்க. 6வது அதிகாரம் 3வது வசனம், மார்க் 6:3. ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அங்க பாருங்க, the brother இயேசு கிறிஸ்து வந்து he is the brother of James, Joseph, Judas and Simon அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ, ಯೋಸೆ, ಯೂದ, ಸಿಮೋನ ಇವರ ಅಣ್ಣನಲ್ಲವೇ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ இயேசு கிறிஸ்துக்கு சிஸ்டர்ஸ் கூட இருந்திருக்காங்க. சிஸ்டர்ஸும் போட்டிருக்குதுங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ತಂಗಿಯರು ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க மரியாளுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் குழந்தை அப்படின்னு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஆக்சுவலா யோசேப்பு கூட அவங்களுக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்க பிறந்திருக்கு. ಅಲ್ಲಿ ಅನೇಕರು ಅಂತಾರೆ ಕೇವಲ ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಮರಿಯಳಿಗೆ ಮಗ ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ಯೋಸೇಫನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಅವರಿಗೆ ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ನಾ சொல்ல, ಬೈಬಲ್ இருக்கிறது அப்படியே நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். ಇದು ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. சோ இயேசு கிறிஸ்து வந்து இங்கிலீஷ்ல ஹாஃப் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் பிரதர் அப்படின்னா என்னன்னு தெரியல. வந்து ஜீசஸ்க்கு வந்து ஹாஃப் பிரதர் வந்து யாக்கோபு. ಅಲ್ಲಿ ಅರ್ಧ ತಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಆತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವನು ಯಾಕೋಬ. சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஏசப்பா வந்து உயிரோட இருக்கும்போது அவர் விசுவாசிக்கல. ಈತನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವದಿಂದ ಇರುವಾಗ ಈತನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರಲಿಲ್ಲ. அப்புறம் எப்போ ஆண்டவருக்குள்ள இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாருன்னு தெரியல, அது போடப்படல. ತದನಂತರದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಕಾಣ್ಕೊಂಡ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆனா என்ன ஆச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல யாக்கோபை சந்திக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவங்க தம்பியான யாக்கோபை சந்திக்கிறார். ಅಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದ ನಂತರದಲ್ಲಿ ಯಾಕೋಬನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது மாத்திரம் இல்ல, தாய் சபை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எருசலேம்ல ஃபர்ஸ்ட் சர்ச் ஸ்டார்ட் ஆச்சுல, தாய் சபையோட மெயின் எல்டர் லீடர் வந்து ಯಾಕೋಬ இருந்தார். ಅಲ್ಲಿ ಮೊದಲದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಾಯಿ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನು ಯಾಕೋಬ. சோ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் வைக்கல, அப்புறம் விசுவாசம் வச்சு ஒரு சர்ச்ல ஒரு லீடர் ஆயிட்டார் ಯಾಕೋಬ್. ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಲಿಲ್ಲ, ತದನಂತರದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಒಬ್ಬ ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ನಿರ್ವಹಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. கடைசியாக இவரை வந்து சபையில முக்கியவரா இருந்ததுனால இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಮುಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಿರ್ವಹಿಸ್ತಾ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಈತನಿಗೆ ಮರಣ ದಂಡನೆಯನ್ನು ವಿಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அவர் எழுதின புத்தகம் இது. ಅವರು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕ. சோ இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீதிமொழிகள், பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் மாதிரி நிறைய டாபிக்ஸ் குறித்து போட்டிருக்கோங்க. ಅಲ್ಲಿ ಹಳಡ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் யாக்கோபு புஸ்தகத்தை எப்படி படிப்பீங்கன்னா, இதை படிக்கும் போது இது ஒரு ரூல்ஸ், இப்படிதான் ரூல்ஸ், 10 கட்டளை மாதிரி இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ரூல்ஸ் மாதிரி படிப்பாங்க. ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ 10 ದಶಾಜ್ಞೆಗಳು ಇದೆಯೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಟ್ಟಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದನ್ನ ಓದ್ತಾರೆ. பட் ஆனா இது எப்படி நம்ம யாக்கோபு படிக்கணும்னா, நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கும்போது பிரமாண 3 கட்டளைகள், 2 கட்டளைகள், இது முக்கியமான 2 கட்டளைகள்னு தேவர ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் நேசிக்கணும், நமக்கு நிறையவர்களையும் நம்ம நேசிக்கணும். ಅಲ್ಲಿ ಈ ಎಲ್ಲಾ ಕಟ್ಟಳೆಗಳಿಂತಲೂ 2 ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ವೈರಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. சோ இது வந்து எப்படின்னா, இந்த யாக்கோபு புஸ்தகம் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவோட சீசனா இருந்தா, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில காணப்படும், கனிகள் காணப்படும். இட்ஸ் a fruit, லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட், லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் இல்ல, லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்.
ಅಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಳಗಡೆ ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ನಾವು ಆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಫಲಗಳನ್ನ ಎಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ, ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಫಲಗಳ ಕುರಿತು. சோ இன்னைக்கு 8 டாபிக்ஸ் குறித்து பார்க்க போறோம். ಇವತ್ತಿಗೆ 8 ಟಾಪಿಕ್ಸ್ ಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. முதலாவது சோதனைகள் பரீட்சைகள், ಮೊದಲನೇದಾಗಿ ಶೋಧನೆಗಳು ಮತ್ತು ಪರೀಕ್ಷೆ, அப்புறம் ஞானம், பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம், பூமியில இருக்கிற ஞானம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ, ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಕಾಣಲ್ಪಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜ್ಞಾನ. அடுத்தது பணத்தை குறித்து, பணம் நம்மளுக்கு நிறைய வந்துருச்சுன்னா பணம் வந்து நம்மள பணத்தோட டேஞ்சர், பணத்து விஷயத்துல ஞானத்தை குறித்து சொல்ல போறாரு. ಅಲ್ಲಿ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಆಘಾತಕರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಜ್ಞಾನದ ವಿಷಯಗಳು. அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿರ್ತೇವೆ. அப்புறம் நிஜமான விசுவாசம் என்ன, செத்து போன விசுவாசம்னா என்ன, ಅಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ನಂಬಿಕೆ, ಸತ್ತು ಹೋದಂತ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಹೋಲಿಕೆಗಳನ್ನು ಗಮನಿಸ್ತೇವೆ. அடுத்தது நம்ம நாவை குறித்து, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை குறித்து பார்க்க போறோம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಾಲಿಗೆ ಕುರಿತಾಗಿ, ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡತಕ್ಕಂತ ಮಾತುಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. அப்புறம் இன்னொன்னு வந்து டிவைடட் ஹார்ட், அப்படின்னா இருதயம் வந்து பிரிஞ்சு இருக்கிறது. இட்ஸ் லைக் டிவைடட், ஒரு சைடு இந்த சைடு போறதா அந்த சைடு போறதா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கிற ஒரு இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಎರಡು ರೀತಿಯಾಗಿ ವಿಭಾಗವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೃದಯದ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ಏರಿ ಮೇಲೆ ಒಂದು, ಮತ್ತೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕೆರೆಯ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾಲುಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೃದಯಗಳ ಕುರಿತು. கடைசியாக ஜெபமும் சர்ச்ல ஃபெலோஷிப், சர்ச் ஃபெலோஷிப் ஜெபத்தை குறித்து பார்க்க போறோம். ಕೊನೆಯದಾಗಿ ಸಭೆಯ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரி, முதலாவது அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்க முதலாவது அதிகாரத்திலையும் ஒரு நான் இங்க வசனம்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. முதலாவது அதிகாரம் 2ல இருந்து 4, முதலாவது அதிகாரம் 12ல இருந்து 15, 5வது அதிகாரம் 7ல இருந்து 11. இந்த 3 பகுதிகளில் இருந்து சில காரியங்களை நம்ம சோதனைக்குரிய காரியங்களை எப்படி வந்து நம்ம சகிக்கிறது, சோதனை எப்படி சகிக்கிறது, அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಶೋಧನೆಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ತಾಳಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಅಥವಾ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ರಿಂದ 4, 12ರಿಂದ 15ನೇ ವಚನ, 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ರಿಂದ 11ನೇ ವಚನದವರೆಗೆ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரி, 2 காரியம் இருக்கு இங்க. வந்து சோதனை என்ன, டெஸ்ட் பரீட்சைனா என்ன, ಅಲ್ಲಿ ಶೋಧನೆ ಮತ್ತು ಪರೀಕ್ಷೆಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯತ್ಯಾಸ ಏನು? சோ ஃபர்ஸ்ட் வசனத்தை படிப்போம், அப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅದರ ಒಂದು ವ್ಯಾಖ್ಯಾನ. முதலாவது அதிகாரம் 2வது வசனம் படிப்போம். 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. சோ பாருங்க, இங்க நம்மளுக்கு அநேக என்ன வருமா, 2வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, அநேக சோதனைகள் போட்டிருக்கு. இதுல பாருங்க, நிறைய வாட்டி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சோதனைக்கும் அதே வார்த்தை பெராட்சியோ அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீக் பாஷை பெராட்சியோ. அது வந்து சோதனைக்கும் அதே வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க, அப்புறம் பரீட்சைக்கும் அதே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಶೋಧನೆಗೂ ಮತ್ತು ಪರೀಕ್ಷೆಗೂ ಪೆರಾಚಿಯೋ ಅಂತಕ್ಕಂಥ ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನ, ಅದೇ ಶಬ್ದವನ್ನ ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இங்க 2வது வசனத்துல 4வது வசனம் இருக்கிறது வந்து பரீட்சை. இட்ஸ் எ டெஸ்ட். பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க ஸ்கூல்ல? ಅಲ್ಲಿ 2ರಿಂದ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡತಕ್ಕಂಥದ್ದು ಪರೀಕ್ಷೆ. ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ನೀಡ್ತಾರೆ? நம்ம எதுலயாவது வீக்கா இருக்கிறோம்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க, இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகுமா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಬಲಹೀನ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ ಅದರಲ್ಲಿ ಬಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ನೀಡ್ತಾರೆ. சோ அப்ப என்ன பண்றோம், நம்ம பரீட்சை வருதுன்னா என்ன பண்ணுவாங்க பசங்க எல்லாம் பயங்கர சீரியஸா படிப்பாங்க. சோ வீக்கான ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணிக்குவாங்க. ಅಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಓದಿಕೊಳ್ತಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವುದು ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ ಅದನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಓದ್ಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಪರಿಗಣಿಸ್ತಾರೆ. டெய்லி படிப்பாங்க, வாரம் படிப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க அந்த பிள்ளைங்களை. ಅಲ್ಲಿ ಡೈಲಿ ಓದ್ತಾರೆ, ವಾರಕ್ಕೆ ಓದ್ತಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಅಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಕೂಡ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಓದುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಟೆಸ್ಟ್ ಪಾಸ್ ಆನಾதான் அடுத்த இதுக்கு அவங்க போவாங்க. ಆ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ ಆದ್ರೇನೆ ಮುಂದಿನ ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ இங்க வசனம் என்ன சொல்லுது, ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, நம்ம விசுவாசத்துக்கும் ஒரு பரீட்சை இருக்குமா. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಕ್ಕೂ ನಂಬಿಕೆಗೂ ಕೂಡ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಇದೆ. அடுத்த வாரம் 1 பேதுரு படிக்கும்போது இன்னும் டீடைலா நான் சொல்றேன். பட் விசுவாச பரீட்சைன்னு ஒன்னு இருக்கு, எல்லா கிறிஸ்தவனுக்கும் விசுவாச பரீட்சை இருக்கு. ಅಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಇದೆ. சோ இது வந்து ஒருத்தருக்கு ஒரு லெவல்ல இருக்கும் பரீட்சை. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಭಾಗವಾಗಿ ಅಥವಾ ಒಂದೊಂದು ವಿಭಾಗದಲ್ಲಿ ಅದು ಇರಲ್ಪಡ್ತದೆ. ரொம்ப கஷ்டமான இருக்கும். சில இதுல லைஃப்ல, வீட்ல, சில வேலையில, படிப்புல சில காரியங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து சில பேர் தாண்டி வருவாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಕೆಲಸದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಜೀವಿತದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಂಡು ಅವರು ಮುಂದೆ ಬರ್ತಾರೆ. அத 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, உங்கள் விசுவாசத்தின்
பரீட்சையானது ஆ. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து ஆ. அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எண்ணுங்கள். சந்தோஷமா எடுத்துக்கணுமா? பரீட்சை வருதுன்னா யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா பரீட்சை இருந்தா சந்தோஷம் ஜாலியா போவாங்களா? ಸಮ್ಮರ್ ಲೀವ್ನ தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ಅಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನಪ್ಪ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ, ಸಮ್ಮರ್ ಲೀವ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೇನೆ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಇಷ್ಟ ಆಗುತ್ತದೆ. பட் ஆனா விசுவாசத்தின் பரீட்சையை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க என்ன ஆயிருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு என்ன சொல்லி தராரா? பரீட்சை மூலமா பேஷன்ஸ், ಎಂಡ್ಯೂರೆನ್ಸ್, பொறுமையை சொல்லி தராரா ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಪರೀಕ್ಷೆಗೆ ಒಳಗಾಗ್ರಿ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ತಾಳ್ಮೆ ಸಿದ್ಧಿಯನ್ನ ದೇವರು ಅಲ್ಲಿ ಕಲಿಸಿಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சரியா? சோ பரீட்சை நம்மள ப்ரமோஷனுக்காக ஆண்டவர் பரீட்சை கொடுப்பார் நம்ம லைஃப்ல, விசுவாச பரீட்சை. ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಾನೆ ಒಂದು ಹಂತ ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಪರಿಗಣಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ஓகேயா? சோதனைக்கும் பரீட்சைக்கும் என்ன வித்தியாசம்? ಅಲ್ಲಿ ಶೋಧನೆಗೂ ಪರೀಕ್ಷೆಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯತ್ಯಾಸ ಏನು? பரீட்சை நம்மள ப்ரமோஷனுக்காக, மேல போறதுக்காக, விசுவாசத்துல வளர்றதுக்காக, பொறுமைக்காக, குட் குவாலிட்டிஸ், கேரக்டர் பில்ட் ஆகிறதுக்காக பரீட்சை இருக்கும் நம்ம லைஃப்ல. ಅಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಾಳ್ಮೆಸಿದ್ದು ಇದಕ್ಕನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಥವಾ ಮುಂದಿನ ಹಂತಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. சோதனை ಶೋಧನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು எதுக்கு பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிச்சான்? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಸೈತಾನನು ಯೇಸುವನ್ನ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ? தோக்கடிக்கிறதுக்கு. ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ. ப்ரமோஷன் இல்ல, கீழே தள்ளுறதுக்கு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉನ್ನತಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, ಆತನನ್ನ ಸೋಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ. சோ பாருங்க 13வது வசனத்துல பாருங்க, 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாருங்க, கண்டிப்பா நீங்க கிளியரா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏனப்பா ஆண்டவர் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நம்மள சோதிக்க மாட்டார். ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ, ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸುವುದಿಲ್ಲ. பிசாசு தான் சோதிப்பான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನೇ ನಮ್ಮನ್ನ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னொரு ஆள் யாரோ நம்மள சோதிப்பாங்க. ಯಾರೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮನ್ನ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರು பாருங்க, 14வது வசனத்துல போட்டுருக்கு பாருங்க ಅವರ பத்தி. 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோ யார் அது? ஒண்ணு பிசாசு சோதிக்குவான் நம்மள கீழே தள்ளுறதுக்கு. இன்னொருத்தர் யார் சோதிக்கிறா நம்மள? யாரு? நம்ம சுயம் நம்மள சோதிக்கும். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸ್ತಾನೆ, ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ತಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. ಇನ್ನೊಬ್ಬ ಯಾರಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. பாருங்க என்ன ஆகுது, 15வது வசனம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சோ இதாங்க எல்லாரோடைய உலகத்துல இருக்க மனுஷங்க எல்லாருக்கும் இதான். ஒண்ணு ஆண்டவர் டெஸ்ட் கொடுப்பாரு நம்மள ப்ரோமோட் பண்றதுக்கு, பிசாசும் நம்ம இச்சைகளும் என்ன பண்ணும், நம்ம சோதனைக்குள்ளாகி எதுக்காகவும் நம்ம கீழே விழுறதுக்காக, ப்ரமೋಷನ್ ಇಲ್ಲ ಡಿಮೋಷನ್ಗಾಗಿ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರೀಕ್ಷೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ನಮ್ಮನ್ನ ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಶೋಧನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. சோ இப்ப கிளியர் ஆயிருச்சு எல்லாருக்கும்? சோதனைனா என்ன, பரீட்சைனா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ಈಗ ಶೋಧನೆ ಮತ್ತು ಪರೀಕ್ಷೆಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಏನೆಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆனா பிரதர், எனக்கு பரீட்சை வருது என் லைஃப்ல, சில காரியங்கள் இருக்கு, தாமதமாகுது, சில காரியங்கள் என் லைஃப்ல எனக்கு புரிஞ்சுக்கல, எதுக்கு நடக்குதுன்னே தெரியல பிரதர், நான் என்ன பிரதர் இதுக்கு என்ன பிரதர் எனக்கு நீங்க ஆண்டவர் என்ன பிரதர் சொல்றாரு அப்படின்ற பார்க்கும்போது நீங்க 12வது வசனம் பாருங்க, 1வது அதிகாரம் 12வது வசனம். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಷಯಗಳು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ನಡೀತಾ ಇದೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ ಸಹೋದರರೇ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿರಿ. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். ಅಲ್ಲಿ ಜೀವದ ಕಿರೀಟವನ್ನ ಆತನು ಜೀವ ಎಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುತ್ತಾನೆ. சோ சோதனையை நம்ம லைஃப்ல, சோதனைன்ற டெஸ்ட், பரீட்சை எப்படி நம்ம நம்ம தாண்டி போனோம், ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದಾಟಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ஒரு விவசாயி போல. இங்க பாருங்க 5வது அதிகாரம் 17வது வசனம், 7ல இருந்து 11 பாருங்க, அடுத்த செக்ஷன் அது. 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ರಿಂದ 11ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ಒಬ್ಬ ವ್ಯವಸಾಯಗಾರನ ರೀತಿಯಲ್ಲಿ 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். பாருங்க, பொறுமையோட அவன் காத்திருக்கிறான். ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, இன்னொரு பரீட்சை இருந்துச்சுல்ல, அது இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் புரியும். 16வது வசனம் பாருங்க, 11ನೇ ವಚನ. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை
பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. சோ எல்லாருக்கும் யோபோட கதை தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ಯೋಬನ ಕುರಿತ ಒಂದು ಕತೆ ಗೊತ್ತಿದೆ. யோபு பாவம் செஞ்சு சோதிக்கப்பட்டானா? ಯೋಬ ಪಾಪ ಮಾಡಿ ಆತನ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಟ್ಟನ? இல்ல ಇಲ್ಲ. அவனுக்கு ஒரு பரீட்சை, பிசாசு மூலியமா ஒரு பரீட்சை வந்துருச்சு அவனுக்கு. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಬರಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆனா யோபோட பொறுமையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லுது வசனம். ಅಲ್ಲಿ ಯೋಬನ ತಾಳ್ಮೆ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. கடைசியில என்ன சொல்லுது? கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? இரக்கம் உள்ளவரும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். சோ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்ல ஆண்டவர் சில சோதனைகளை நம்ம தாண்டி வரோம்னா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து உடனே டென்ஷன் ஆயிடக்கூடாது. ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನು ಕರುಣೆ ಉಳ್ಳವನು ದಯಾಳುವು ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. ஓகேங்களா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? பரீட்சை என்ன, சோதனை என்ன, சோதனை எங்க இருந்தெல்லாம் வரும்? சோதனை தாங்குற மனுஷன், சகிக்கிற மனுஷன் என்னவன்னு? பாக்கியவான். அதை வந்து நம்ம பொறுமையோட ஒரு விவசாயி விதை விதைச்சிட்டு என்ன பண்றான்? வெயிட் பண்றான், மழைக்கு வெயிட் பண்றான், பயிருக்கு வெயிட் பண்றான். அதே போல நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಪರೀಕ್ಷೆಗೂ ಮತ್ತೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶೋಧನೆಗೂ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯವಸಾಯಗಾರನು ಬೀಜವನ್ನು ಹಾಕಿ ಅದನ್ನ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಕಾಯಲ್ಪಡ್ತಾನೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. சரி, ரெண்டாவது டாபிக் ஞானத்தை குறித்து பார்க்க போறோம். ಎರಡನೇದಾಗಿ ಜ್ಞಾನದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. எல்லாருக்கும் அறிவு இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಜ್ಞಾನ ಇದೆ. இல்ல, ஞானம் ಅಂದ್ರೆ அறிவு ಅಂದ್ರೆ ತಿಳಿವಳಿಕೆ ಇದೆ. ತಿಳುವಳಿಕೆ ಇದೆ. எல்லாருக்கும் அறிவு இருக்கு. ஏதாவது வேணா டக்குன்னு போன்ல பாத்துறோம். ಏನಾದ್ರೂ ಬೇಕಾಗಿದ್ರೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ನಾವು ಹುಡುಕ್ತಿವಿ. ஒருத்தனுக்கு அது ஆழமான அறிவு இல்லைனாலும் அட்லீஸ்ட் டக்குன்னு உடனே ஒரு 2 லைன் படிச்சுட்டு இதான் அர்த்தம் அப்படின்னு போயிடுறாங்க. ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಆಳವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಕೂಡ 2-3 ಒಂದು ಪದಗಳನ್ನು ಓದಿ ಅದೇ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ. ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನಕ್ಕೂ ತಿಳುವಳಿಕೆಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯತ್ಯಾಸ ಏನು? ஞானம் வந்து என்னதுன்னா, ஒரு செயல்படும் போது எந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும், எப்படி அறிவை யூஸ் பண்ணணும், அதுதான் ஞானம். ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದೇ ಜ್ಞಾನ. எப்படி யோசிக்கணும், இந்த சூழ்நிலை வந்துருச்சு லைஃப்ல, இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி டீல் பண்ணணும், அதுதான் ஞானம். ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಇದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಭಾಯಿಸಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದೇ ಜ್ಞಾನ. சோ அதனால பைபிள் என்ன சொல்லுது? தங்கம் வெள்ளியோட ஞானத்தை வந்து நீங்க என்ன பண்ணணுமா? ಆಸೆಪಡணுமா, தேடணுமா? ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಜ್ಞಾನವನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅಪೇಕ್ಷಿಸಬೇಕು. எப்படி பிரதர்? ಹೇಗೆ ಬ್ರದರ್? அப்படின்னா பாத்தீங்கன்னா முதலாவது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுது பாருங்க. ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, யார்கிட்ட கேட்கணும் ஞானத்தை? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ಯಾರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು? ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು. விசேஷமாய் குடும்ப விஷயங்களிலே, சப விஷயத்துல ஞானம் ரொம்ப வேணும் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಸಭೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಧಿಕವಾದಂತ ಜ್ಞಾನ ಬೇಕು. ரொம்ப குழப்பம் எங்க வருது? ಅನೇಕ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಗಲಿಬಿಲಿ ಎಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತದೆ? நிறைய சண்டை யார்கிட்ட வரும்? சண்டை நிறைய யார்கிட்ட போடுவோம்? ಅಧಿಕವಾಗಿ ಜಗಳವನ್ನು ಯಾರ ಹತ್ರ ಹಾಕ್ತಿವಿ? நம்மகிட்ட பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப சண்டை போடுவோம். கரெக்டா? ನಮಗೆ ಇಷ್ಟವಾಗುವಂತರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಜಗಳ ಮಾಡ್ತೀವಿ. நம்மகிட்ட நம்ம ಯಜಮಾನ್ಟ எல்லாம் சண்டை போட மாட்டோம். ஆபீஸ்ல போனா ரொம்ப எல்லாம் சண்டை போட மாட்டோம். ಅಲ್ಲಿ ಆಫೀಸ್ಗೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಯಜಮಾನರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಜಗಳ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಒಂದು ಸಂಬಳத்தை ಕಟ್ பண்ணிடுவாங்க, இல்ல வேலையில இருந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. ಒಂದು ಸಂಬಳವನ್ನ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಪ್ಪ ಕೆಲಸದಿಂದ ತೆಗೆದು ಹಾಕ್ತಾರೆ. வெளியே சண்டை போட முடியல, சரி எங்க போடலாம்? சரி வீட்டுல போயிட்டு போட்டுருவாங்க. மனசுல ஊர்ல இருக்க கோவத்தெல்லாம் வீட்டுல வந்து காட்டுறீங்க அப்படின்னுவாங்க நிறைய. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊರಗಡೆ ಜಗಳ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಊರಿರ್ತಕ್ಕಂಥ ಕೋಪವನ್ನ ಮನೆಗೆ ಬಂದು ತೋರಿಸುವಂಥದ್ದು. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ಅದು ನಮ್ಮ ಜೊತೆಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಧಿಕವಾಗಿ ಬಾಧೆಗೆ ಒಳಪಡ್ತಾರೆ. இதுல ரொம்ப ஞானம் வேணும் நம்மளுக்கு. ಇದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಜ್ಞಾನ ಬೇಕು ನಮಗೆ. ஆண்டவரே குடும்பம் நடத்துறதுக்கு ஞானம் தாங்க. ದೇವರೇ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡು. நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு மட்டும் ஞானம் கேளு பைபிள்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஞானம் வேணும் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಓದೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಜ್ಞಾನ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೂ ಕೂಡ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳಬೇಕು. நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேணும். ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವುದಕ್ಕೂ ಕೂಡ ಜ್ಞಾನ ಬೇಕು. சர்ச்சில் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு ஞானம் வேணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೂ ಸಹ ಜ್ಞಾನ ಬೇಕು. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பவும் ஞானத்தை நம்ம குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே நீங்க கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரா? எப்படி கொடுக்குறாரு ஆண்டவர்? ಧಾರಾಳமா கொடுக்குறான். ಧಾರಾಳ ಮನಸ್ಸು அப்படியே வாரி வழங்குறாரா ஞானத்தை ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಉದಾರವಾದಂತ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படியே
செட்டியார் மாதிரி அப்படி பிடிச்சு கொடுக்க மாட்டாராம், தாராளமா கொடுப்பாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಜೀಪಣ ಶೆಟ್ಟಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಇಟ್ಕೊಂಡು ಕೊಡೋದಿಲ್ಲ, ಧಾರಾಳವಾಗಿ ಉದಾರ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೊಡ್ತಾರೆ. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? நம்ம ஞானத்தை கேட்கும் போது ಜ್ಞಾನವನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎರಡನೆಯ ಷರತ್ತು ಏನದು? 6வது வசனம் பாருங்க. 6ನೇ ವಚನ. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகம் இல்லாம கேட்கணுமா? ಸಂದೇಹ ಪಡದೆ ಕೇಳಬೇಕು. ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்கப்பா, ದೇವ್ರೇ ನೀವು ಕೊಡ್ತೀರಪ್ಪ. நிஜமா நீங்க கேட்டிருக்கீங்கன்னா கஷ்டமான சிக்கலான சூழ்நிலையில ஆண்டவர் நல்ல ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல ஒரு ஞானத்தை பரலோகத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ಪರಲೋಕದ ದೈವಿಕವಾದಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவர்ட்ட ஜெபத்துல ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕೇಳುವಂತದ್ದೇನು ಗೊತ್ತಾ? நான் நிறைய பேர் ஞானத்துக்காக ஜெபிச்ச பாயிண்ட் பிரேயர் ರಿಕ್ವೆಸ್ಟ್ நிறைய கேட்டதில்ல ನಾನು. ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳೇ ಇಲ್ಲ ನಾನು. ஆனா வேலை கிடைக்கணும், படிப்பு இருக்கணும், அதெல்லாம் நம்பர் 2 1 2 3 4 5 இருக்கும். ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಗಬೇಕು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅದರ ಒಂದು ಮೊದಲ ಆದ್ಯತೆ 1 2 3 ಆ ರೀತಿಯಾಗಿ தப்பே இல்ல, அது நம்மளுக்கு தேவை, அது கேட்கலாம். ಅದು ತಪ್ಪೇ ಅಲ್ಲ, ಅದು ನಮಗೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅದು ಕೇಳಬಹುದು. வேலையிலயும் ஞானம் யூஸ் ஆகும், வீட்லயும் வேலை ஞானம் யூஸ் ஆகும், படிப்புலயும் ஞானம் யூஸ் ஆகும். ಅದதான் ಆಕ್ಚುअली ನಂಬರ್ 1 நம்ம கேட்கணும். ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಕೆಲಸದಲ್ಲೂ ಬೇಕಾಗಿದೆ, ಮನೆಯಲ್ಲೂ ಬೇಕಾಗಿದೆ, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಜ್ಞಾನ. ಅದನ್ನು ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು. பணம் நிறைய சம்பாதிச்சிடலாம், ಹಣವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಸಂಪಾದನೆ நிறைய ಮಾಡಬಹುದು, படிப்பு படிச்சிடலாம், ಅಧಿಕವಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಬಹುದು. அது எப்படி யூஸ் பண்ணனும் அதுக்கு ஞானம் வேணும்ல. ಅದನ್ನ ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಬೇಕು. சரி, சோ அதனால ரெண்டு விதமான ஞானத்தை வந்து இங்க யாக்கோபு சொல்றாரு 3வது அதிகாரத்துல. 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3:13 ல இருந்து 18. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ರಿಂದ 18ನೇ ವಚನ கிளியரா போட்டிருக்கு. பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம் என்னது? ಭೂಮಿಯಲ್ಲಿ இருக்கிற ஞானம். ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜ್ಞಾನ. இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம லைஃப்ல எந்த மாதிரி ஞானம் இருக்கு, இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா இது வந்து ஞானமான காரியம், இது ஞானம் இல்லாத காரியம் அப்படி நமக்கு ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ தெரிஞ்சிரும் ஒரு கிறிஸ்தவனுக்கு. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು ಈ ಒಂದು ಜ್ಞಾನ ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿದೆ ಅಥವಾ ಇಲ್ಲಿಂದ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. ಫಸ್ಟ್ பிரதர் எப்படி பிரதர் தெரியும்? எங்க வீட்ல நான் ஞானத்தை யூஸ் பண்றேன், அது வந்து பரலோகத்துல இருந்து வந்துச்சா உலகத்துல இருந்து வந்துச்சான்னு எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. நீங்க 3வது அதிகாரம் 15 16 படிங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಜ್ಞಾನ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15 16ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 14 ல இருந்து 16. 14 ರಿಂದ 16. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காரு? உலகத்துல இருந்து வர்ற ஞானம், பிசாசு கிட்ட இருந்து வர்ற ஞானம், இந்த தான் லிஸ்ட். ಅಲ್ಲಿ ಸೈತಾನದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ ಅದಕ್ಕೆ ಇದೇ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಟ್ಟಿ. வைராக்கியம் அப்படின்னா வைத்தறிச்சல், ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. ரெண்டாவது செல்ஃபிஷ் ஆம்பிஷன் அப்படின்னா சுயநலம் நிறைந்த ஒரு காரியம் இருதயத்துல. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಂತಿಕೆ ಅಥವಾ ಸ್ವಂತದ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. சத்தியத்தை மட்டம் தட்டுறது, சத்தியத்தை வந்து கீழே தள்ளி போடுறது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಳಗಡೆ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸುಳ್ಳಾಡುವಂತದ್ದು, ಸತ್ಯನ ಕೆಳಗಡೆ ತಳ್ಳು ಹಾಕುವಂತದ್ದು, இது ஞானம் இல்ல, ಇದು ಜ್ಞಾನ ಅಲ್ಲ. இது ஒருவேளை உலக பிரகாரமா ஞானமா தெரியலாம், ಇದು ಲೌಕಿಕವಾಗಿ ಜ್ಞಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗಬಹುದು. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் நான் பாஸ் பண்ணல, இங்க போய் நான் காசு கொடுத்தேன், அந்த காசு கொடுத்த சத்தியம் உண்மையா எழுதி 10th பாஸ் ஆகணும். அவன் என்ன பண்ணிருப்பான்? ஏமாத்தி 10th பாஸ் ஆயிருப்பான், அதை கொடுத்து பெருமை பாராட்டுவான். அது எந்த ஞானம்? ಅದು ಒಳಗ ಪ್ರಕಾರமான ಜ್ಞಾನ. ಅದು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಆತನ ನಿಜವಾಗಿ 10ನೇ ತರಗತಿಯನ್ನು ಬರೆದು ಏನಪ್ಪಾ ಪಾಸ್ ಆಗೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಎಲ್ಲೋ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಪಾಸ್ ಆಗಿರ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಅದನ್ನೇ ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ತಾನೆ. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೌಕಿಕವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜ್ಞಾನ. சில காரியங்கள் வந்து ஒருத்தரை மட்டம் தட்டுவாங்க வைத்தறிச்சல்னால, இல்லாட்டி சுயத்தினால என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஆளோ இருக்கலாம், சர்ச்சில் இருக்கிற ஆளோ, அவங்கள வந்து மட்டம் தட்டுவாங்க. ಅದು ಒಂದು ಪರಲೋಕ ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲ அப்படின்னு ಬೈಬಲ್ சொல்லுது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವರನ್ನ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿ ಹಾಕುವಂಥದ್ದು ಅಥವಾ ತುಳಿದು ಹಾಕುವಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಜ್ಞಾನ ಅಲ್ಲ. அவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும்,
பெருமை பாராட்டுவாங்க. அதை சொல்லுதுல போஸ்டிங், பெருமை பாராட்டுவாங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது வந்து பரலோகத்துல இருந்து வரல அந்த ஞானம், பிசாசு கிட்ட இருந்து வந்திருக்கிற அந்த ஞಾನ. ಅಲ್ಲಿ ನಾನು ಜಯವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನವರು ಹೊಗಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಆಕ್ಚುಲಿ ಏನ್ ನೋಡಿದ್ರೆ ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಜ್ಞಾನ ಅಲ್ಲ, ಸೈತಾನನಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು. சோ ஒருவேளை யாராவது இப்படி பண்றாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அது வந்து பரலோகத்துல இருந்து வரல, உலக பிரகாரமான ஞானம். பரலோக ஞானம் என்னன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. ಅದು ಯಾರಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಚಿಂತೆಗೆ ಒಳಗಾಗ್ಬಿಡ್ರಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ, ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. அத பாருங்க. ஃபர்ஸ்ட் 13வது வசனத்துல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜென்டில்னஸ் இருக்கும். பரலோகத்துல இருந்து வர்ற ஞானத்துல என்ன இருக்கும்? ஜென்டில்னஸ். என்ன அப்படினா பாப்போம் தமிழ்ல. ಅಲ್ಲಿ ಶಾಂತ ಗುಣದಿಂದ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದೇನೆಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. ஜென்டில்னஸ் தானே என்ன போட்டுருக்கு? சாந்தம். சாந்தமா இருக்கும். பரலோகத்துல இருந்து வர்ற ஞானம் சாந்தமுள்ள ஞானமா இருக்குங்க. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಜ್ಞಾನ ಶಾಂತ ಗುಣವನ್ನ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು 13வது வசனத்துல போட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு லிஸ்ட் இருக்கு பாருங்க. 17 18 லிஸ்ட் பாருங்க. 17வது வசனம் 18வது வசனம். 17 18ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் சுத்தமா இருக்கும். ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கும். பின்பு சமாதானமும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சமாதானம் இருக்கும் அங்க வந்து. என்ன இருக்கும்? பியூர்னா சுத்தமானதா இருக்கும், பொறுமை உள்ளதா இருக்கும், கருணை உள்ளதா இருக்கும். ஒரு அருமையான ஒரு லிஸ்ட் பார்க்கிறோம். இதாங்க பரலோக ஞானம். ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತದೆ, ಸಮಾಧಾನಕರವಾಗಿರ್ತದೆ, ಸಂತೋಷ ಉಳ್ಳದಾಗಿ, ವಿನಯ ಮತ್ತು ಕರುಣೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರ್ತದೆ. இதுதான் நம்ம குடும்பத்துல நம்ம காணணும். ಇದನ್ನ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಬೇಕು. நிறைய வாட்டி வந்து இது காணாம போயிருது. ಅನೇಕ ಬಾರಿ ಇದು ಕಾಣದೆ ಹೋಗ್ತದೆ. நம்ம வீட்ல நான் பரலோக ஞானத்தை நான் யூஸ் பண்றேனா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த லிஸ்ட் அருமையா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕದ ಜ್ಞಾನವನ್ನ ನಾನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಈ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪಟ್ಟಿಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சில பேர் சொல்லுவாங்க, பா ரொம்ப ஞானிரா, நீ ரொம்ப ஞானியா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಜ್ಞಾನವಂತನಾಗಿ ಮಾತಾಡ್ತೀಯಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்புறம் நரி மாதிரி என்னவா இருக்கிற நீ? நரி மாதிரி நல்லா இங்கேயும் அங்கேயும் பேசுற அங்கேயும் பேசுற. ரொம்ப அது ஞானம் இல்ல அது. ஏன்னா அதுல சமாதானம் இல்ல, சுத்தம் இல்ல, அதுல வந்து பொறுமை இல்ல. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನರಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುತಂತ್ರ ಬುದ್ಧಿಯನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿ ಇಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. ಅದು ಮೇಲಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಬುದ್ಧಿ ಅಲ್ಲ. ஸோ என்னைக்கும் ஒரு பரிசுத்தம் இருக்கும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ ಅದು ಯಾವತ್ತಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಅದು ತುಂಬಿರ್ತದೆ. எல்லாருக்கும் சமாதானமா இருக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತದೆ. சில டைம் வந்து சில பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க நிறைய ஞானம் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப வயசு இருக்கும், ரொம்ப அனுபவங்கள் இருக்கும். அவங்க கொடுக்கிற ஆன்சர் வந்து ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾಧಾನ ಅವರ ಮೇಲೆ இருக்கும். ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಯಸ್ಸಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಧಿಕವಾಗಿ ಜ್ಞಾನದಿಂದ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಬಂದು ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಅವ್ರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾಧಾನಕರವಾಗಿ ಅದು ಕಾಣಲ್ಪಡ್ತಾರೆ. 20 வயசு பையனுக்கும் அதே ஒரு 50 வயசு மனுஷருக்கும் அவங்க பேசும்போது அதுல ஞானம் காணப்படும். ஏன்னா அவங்க வந்து 30 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அவங்க அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். ஆண்டருக்குள்ள சமுதாயத்துல எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, அவங்க பரலோக ஞானத்தை வந்து அங்க இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனாலதான் நம்ம வந்து ஞானத்தை வந்து நீங்க என்னங்க தேடுங்கன்னு ಬೈಬಲ್ நிறைய சொல்லுது. ಅಲ್ಲಿ 20 ವಯಸ್ಸಿನ ಹುಡುಗ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ 50 ವಯಸ್ಸಿನ ಹುಡುಗನೊಟ್ಟಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವ್ಯಕ್ತಿಯೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಅವರ ಒಂದು ಜ್ಞಾನದ ಮಾತುಗಳು ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. ಅದೇ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, ಜ್ಞಾನವನ್ನ ನೀವು ಹುಡುಕುವಂತವರಾಗಿ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. செகண்ட் டாபிக் பார்த்தோம். என்னதுன்னா ஞானத்தை வந்து இல்லைன்னா நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನಕ್ಕೂ ಮತ್ತು ತಿಳುವಳಿಕೆಗೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஞானத்தை ஆண்டவர்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னோம். ಆ ಜ್ಞಾನವನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ವಿ. ரெண்டு விதமான ஞானம் இருக்கு. உலக பிரகாரமான பிசாசுல இருந்து வர ஞானம் இருக்கு, ಪರಲೋಕದಿಂದ ಬರೋ ಜ್ಞಾನ ಇருக்கு. ಅಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ ಇದೆ, ಸೈತಾನನಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮತ್ತು ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட நம்ம அந்த பரலோக ஞானத்துக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல எல்லாம் பரலோக ஞானத்தினால நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். ಅಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಥವಾ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಾಗಿರಬಹುದು ದೈವಿಕವಾದಂತ ಅಥವಾ ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನದಿಂದ ತುಂಬಿರಲ್ಪಡತಕ್ಕಂಥವ್ರಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அடுத்தது பணத்தை குறித்து பார்ப்போம். ಹಣದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாரு யாக்கோபு பண விஷயத்துல, ஏன் தெரியல. ಅಲ್ಲಿ ಹಣದ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ.
நிறைய பழமொழி இருக்குல்ல, பணம்னா பெணமும் வாய் திறக்கும். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಾನು ನೋಡಿದೆ, ಹಣ ಅಂದ್ರೆ ಹೆಣವು ಕೂಡ ಬಾಯಿ ತೆಗಿತದೆ ಅಂತ. பணம் பாதாளத்துக்கும் பாயும். ಹಣವೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಪಾತಾಳಕ್ಕೂ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. பணம் வந்துச்சுன்னா கண்ணெல்லாம் குருடாயிரும். ಅಲ್ಲಿ ಹಣ ಬಂದ್ರೆ ಕಣ್ಣೆಲ್ಲ ಕುರುಡಾಗ್ತದೆ. இதை வந்து நம்மளோட பெரியவர்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. ஏன்னா பணத்தெல்லாம் பார்த்திருக்காங்க, பணத்தினால வந்த பிரச்சனைகளை அவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. அவங்க ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ, ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அன்னைக்கு யூடியூப்ல பாத்துட்டு ஹரின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಹರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ರಿದ್ದಾರೆ. அவரை பார்த்திருக்கீங்க நீங்க யாராவது? ಅವ್ರ ನೋಡಿದ್ರೆ ಯಾರಾದ್ರು? ஃபுல்லுங்க தங்கம் அப்படியே தொங்குங்க, அங்கே இங்க தொங்கும், விரல்லாம் 10 இது இருக்கும். ரெண்டு இது வச்சிருப்பாரு. ஃபுல்லு தங்கம் தொங்கும், ஃபுல்லு பெல்ட் எல்லாம் தங்கத்துல இருக்குங்க அவரு. ಅಲ್ಲಿ ಅವರನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊರಳಿಗೆ ಹಾಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಕೈಗಳಲ್ಲಿ ಎರಡೆರಡು ಉಂಗುರಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೊಂಟದ ಒಂದು ನಡುಪಟ್ಟಿ ಎಲ್ಲವನ್ನ ಕೂಡ ಬಂಗಾರದಿಂದನೇ ಮಾಡಿಕೊಂಡು ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் போகும்போது அவர் வந்து எல்லாம் எங்க போனாலும் ஜனங்க அவங்க தான் பாக்குறாங்க. ஏன்னா ஃபுல்லு தங்கத்துல இருக்க, ஃபுல் அட்ராக்ஷன் அங்கதான் போகுது அவர் மேல. ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾಕಂತಂದ್ರೆ ಬಂಗಾರವನ್ನು ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಅವರೆಲ್ಲೇ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವರ ಎಲ್ಲ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೃಷ್ಟಿ ಅವರ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. சரி விடுங்க, அவரை பத்தி பேச வரல. ஆண்டவருடைய பிள்ளைங்க சர்ச்சில் வந்து எல்லா விதமான ஜனங்களும் இருக்காங்க, அப்படிதானே? பணக்காரங்களும் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, எல்லா விதமான ஜனங்களும் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಶ್ರೀಮಂತರು ಇದ್ದಾರೆ, ಬಡವರು ಇದ್ದಾರೆ, ಅದ ಎಲ್ಲ ವರ್ಗದ ಒಂದು ಜನಗಳು ಕೂಡ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. வசனம் என்ன சொல்லுது? ஏன்னா 4 இடத்துல, முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 4 சாப்டர்ஸ்ல 5 சாப்டர் தான் இருக்கு யாக்கோபு புத்தகத்துல. 5 சாப்டர்ல 4 இடத்துல பணத்தை குறித்து, பணத்தோட டேஞ்சரை குறித்து பேசுறாரு யாக்கோபு. ಅಲ್ಲಿ 5 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 4 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗ್ತಕ್ಕಂಥ ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதல் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ பாருங்க. 1வது அதிகாரம் 9ல இருந்து 10 வசனம். ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 9ರಿಂದ 10ನೇ ವಚನ. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். அடுத்தது, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம், ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். பாருங்க, பணம் வந்து என்ன இருக்குது? டெம்பரரி அப்படின்னு சொல்லுது வசனம். ಅಲ್ಲಿ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಹಣವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇವಲ ತಾತ್ಕಾಲಿಕ. ಓಕೆ, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும். டெம்பரரி, பணம் வந்து டெம்பரரி தான். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಹಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇವಲ ತಾತ್ಕಾಲಿಕ. இன்னொரு பழமொழி இருக்கு. என்ன சொல்லுவாங்க? பழமொழி இல்லை, இது நானே சொல்றது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உலகத்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பணத்தை நேசிப்பாங்க, ஜனங்களை யூஸ் பண்ணுவாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣವನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ, ಹಣವನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಜನರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. ಬೈಬಲ್ ರಿಪೀಟೆಡ್ என்ன சொல்லுதுன்னா, ಸತ್ಯವೇದ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ಜನங்களை நேசிங்க, பணத்தை யூஸ் பண்ணுங்க. ಅಲ್ಲಿ ಜನರನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಹಣವನ್ನ ಉಪಯೋಗಿಸಿ. ஆனா உலகத்துல எல்லாம் தலைகீழ இருக்கும். ಆದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಲೆ ಕೆಳಗಾಗಿರ್ತದೆ. அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க, ಅಲ್ಲಿ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಹೊಡೆದಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஒரே வயித்துல பிறந்த 2-3 பிள்ளைங்க ಲ್ಯಾಂಡ್ ಭಾಗ பிரிவினை வரும்போது என்ன ஆயிடும்? ಕತ್ತಿಯ ತೂಕುவாங்க எல்லாரும். ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಜನಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಗದ ವಿಷಯ ಬಂದ್ರೆ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? எனக்கு உறவு முக்கியம் இல்ல, எனக்கு என்ன முக்கியம்? பணம் தான் முக்கியம். ನನಗೆ ಸಂಬಂಧ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, ನನಗೆ ಹಣವು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? பணத்தை வச்சு உறவுகளை சம்பாதித்துக் கொள் அப்படின்னு லூக்கா 16வது அதிகாரத்துல ஒரு ஓமையில சொல்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಲೂಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಾಮದ ಮೂಲಕವಾಗಿ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ನೀನು ಜನರನ್ನ ಸಂಪಾದಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பணம் வந்து ஒரு பொருள், ಹಣ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ವಸ್ತು. அது வந்து சீக்கிரம் போயிடும். பூ போல, புல்லு போல என்ன ஆயிருமா? காஞ்சி வாடி போயிடும் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಹುಲ್ಲಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಾಳಿ ಬೀಸಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಒಣಗಿ ಬಾಡಿ ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸರಿ, அடுத்து என்ன சொல்ற? 2வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றாங்க. என்ன பாருங்க, ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 13 ವಚನಗಳಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அந்த சர்ச்சில் என்ன ஆயிட்டு இருந்துச்சா, பணக்காரங்களுக்கு ரொம்ப ಸ್ಪೆಷಲ್ ಗಮನಿಪ அந்த ಚರ್ಚ್ல. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀಮಂತರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸ್ಥಾನಮಾನ. 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. 2 ಮತ್ತು 3ನೇ ವಚನ. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கும் உள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத படியண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால். பாருங்க,
அந்த காலத்துல இஸ்ரேல் நாட்டுல இந்த பைபிள் எழுதுனாங்களா அந்த டைம்ல வந்து 190 பேர் வந்து ரொம்ப ஏழையாம், சாப்பிடாம கூட 3 வேளை சாப்பிடுறது ಕೂಡ வழி ಇல்லாம இருந்தாங்களாம். ಅಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವೇದವು ಬರೆದಿರತಕ್ಕಂತ ಆ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 90% ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಹೀನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದಿನಕ್ಕೆ 3 ಸಾರಿ ಕೂಡ ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. சோ அந்த டைம்ல இந்த சபைகள் வந்து கட்டப்பட்டுச்சு நிறைய. ಆ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸಭೆಗಳು ಅದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அப்போ என்ன ஆகுது பாருங்க, சர்ச்சுக்குள்ள வராங்க, ஒருத்தன் பணக்காரன் வரான், பென்ஸ் கார்ல வரான், இன்னொருத்தன் கிழிஞ்சு போன செருப்பு கிழிஞ்சு போன ಡ್ರೆಸ್ಸೋட ஒருத்தன் வரான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಬೆನ್ಸ್ ಕಾರ್ನಲ್ಲಿ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇನ್ನೊಬ್ಬ ಹರಿದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಚಪ್ಪಲಿ ಹರಿದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் பார்வையில யார் பெரியவர் இதுல, யார் பெரியவங்க இதுல? ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾರು ಹೆಚ್ಚಿನವನು ಇದರಲ್ಲಿ? ரெண்டு பேரும் சேம், அப்படிதானே? ಇಬ್ರು ಕೂಡ ಸಮಾನರು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ. ஆனா இந்த சர்ச்சில் என்ன பண்ணாங்களா, ಆದ್ರೆ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, நீ சேர்ல உட்காரு, ನೀನು ಚೇರ್ ಮೇಲೆ ಕುತ್ಕೋ, ஏலே ஜெருசலம் கிழிஞ்சிருக்க, நீ அங்க ஓரத்துல உட்காரு, ನೀನು ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಹರಿದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ನು ಏನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮನೆ ಮೇಲೆ ಕುತ್ಕೋ. சோ பாருங்க இப்படி ட்ரீட் பண்றாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನ ನಡೆಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது நம்ம சில சர்ச்சுகளை நம்ம பார்க்கிறோம், ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ನಾವು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕಾಣಬೇಕು. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுத்து சர்ச்சில் பெரிய ஆள் மாதிரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಹಣವನ್ನ ಕೊಟ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க, இது வந்து ஆண்டருக்கு பிடிக்காது. ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು, ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. எவ்வளவு உதாரணங்களை பார்த்திருக்கோம், டேஞ்சரಸ್ ಇದು ಎಷ್ಟೋ ಉದಾಹರಣೆಗಳಿಂದ ಗಮನಿಸಿದ್ರೆ ಇದು ಆಘಾತಕರ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯ. ஏன்னா பாருங்க 5வது வசனத்துல அதுக்கு ஆன்சர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாருங்க, ஏழைகளை ஒரு பணத்துல ஏழையா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல அவன் என்னவாவன் ஐஸ்வர்யன், பணக்காரன் அவன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣದಲ್ಲಿ ಆತನು ಬಡವನಾಗಿರಬಹುದು, ಆದ್ರೆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಡ್ತಾನೆ. ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கான் அந்த ஏழை. ಆ ಬಡವ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಆತನು ಸ್ವತಂತ್ರ ಪಡಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ பாருங்க, இது அருமையான, இது நிறைய நாட்டி பார்த்திருக்கிறேன். ஒன்னும் இல்லாம கையில காசே இருக்காது, அடுத்த மாசம் வாடகை கொடுக்கறதுக்கே காசு இருக்காது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டே காசு இருக்காது, ஆனா அவ்வளவு விசுவாசமா இருப்பாங்க ஆண்டருக்குள்ள. ಅಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಅಥವಾ ಮುಂದಿನ ತಿಂಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಹಣ ಇರುವುದಿಲ್ಲ, ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಲೆ ಒಂದು ಶುಲ್ಕವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಹಣವಿರುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ಅಷ್ಟು ನಂಬಿಗಸ್ತ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. சோ எவ்வளவு நம்ம ஏழைகளுக்கு நம்ம வந்து கனப்படுத்தணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಬಡವರಿಗೆ ಘನತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ பைபிள் ಇದೆ. என்னைக்கும் பணத்தை பத்தி தப்பா சொல்ல, பணக்காரனை பத்தி கணக்காரன் வேஸ்ட் அப்படின்லாம் பைபிள் சொல்ல. ಅಲ್ಲಿ ಹಣವಂತನ ಕುರಿತಾಗಿ ಆತನು ವ್ಯರ್ಥವಾದಂತವನು ಕೂಡ ಅಂತ ಎಲ್ಲಿ ಹೇಳಿಲ್ಲ. நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல பணக்காரனுக்கு என்ன சொல்லுது அட்வைஸ் பைபிள், பணத்தின் மேல என்ன வைக்காத, நம்பிக்கை வைக்காத, அதன் மேல வாழ்க்கையை கெட்டாத அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ 1 ತಿಮೋಥೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣದ ಮೇಲೆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನ ಅಥವಾ ಹಣದ ಮೇಲೆ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது வந்து 4வது அதிகாரம் 13ல இருந்து 17 பாருங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ರಿಂದ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿರಿ. அங்க பாருங்க, இங்க ஒருத்தர் பிசினஸ் பண்றவன் என்ன சொல்றான், ಇಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, சரி நாளைக்கு போய் இந்த இடத்துல காசு போட்டு இவ்வளவு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಹಣವನ್ನು ಹೂಡಿಕೆ ಮಾಡಿ ನಾನು ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ, நாளைக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவ்வளவு காசு போட்டா இந்த இடத்துல இவ்வளவு வியாபாரம் பண்ணோம், இவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ಆತನು ಆ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳು ಯೋಜನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೂಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಇಷ್ಟು ನಮಗೆ ವಹಿವಾಟು ಬರ್ತದೆ, ಇಷ್ಟು ನಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲಾಭಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தப்பே இல்ல, பிளான் பண்றது தப்பே இல்ல, ಅಲ್ಲಿ ಯೋಜನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ತಪ್ಪೇ ಅಲ್ಲ. ஆனா 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 4வது அதிகாரம் 15வது வசனம், 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, நாளை குறித்து நீங்க என்ன பண்ணாங்க, பெருமை பாராட்டாதீங்க. ஆண்டவருடைய சித்தம் இருந்துச்சுன்னா, எனக்கு ஜீவன் இருந்துச்சுன்னா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசணுமா. ಅಲ್ಲಿ ನಾಳೆ ಕುರಿತಾಗಿ ಹೊಗಳಿಕೊಳ್ಬೇಡ್ರಿ, ದೇವರ ಚಿತ್ತ ಇರುವುದಾದರೆ ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಅಥವಾ ಈ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஒரு காரியம், இது எஜமான்களுக்கு சொல்லுது. நீங்க வேலைக்கு ஆட்கள் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யலாம், உங்க கீழே வந்து யாராவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಯಜಮಾನರಿಗೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಕೈ ಕೆಳಗೆ ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಥವಾ ಏನಪ್ಪ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ದೇವರ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ
ಗಮನಿಸ್ರಿ. அவங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நம்ம கொடுத்துடணுமா? ಅವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೂಲಿಯನ್ನ ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು. அந்த கூலி என்ன பண்ணுமா? இல்லாட்டி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுமா அந்த கூலி? அப்படின்னா நம்ம மத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய, இப்ப வேலை செஞ்சிருக்காங்க ஒரு மாசம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருப்பாங்க. சில கம்பெனிகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், 3-4 மாசம் சம்பளமே கொடுக்காம இருப்பாங்க, வேலை வாங்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಕಂಪನಿಗಳನ್ನ ಗಮನಿಸಿರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕೆಲಸವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ 3-4 ತಿಂಗಳಾದ್ರೂ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಸಂಬಳ ಕೊಡದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಳ್ತಾರೆ. பாருங்க இந்த வசனம் பாருங்க, 5வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನ. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பாருங்க, ஒரு கூலிக்காரனுக்கு கூலி கிடைக்காம அவன் அழுறானா, அவனுடைய அழுகை குரல் யாருக்கு கேக்குதுங்க? யாரு கேக்குது? ஆண்டவர் கேக்குது. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் ஏழைகளின் குரலை கேட்கிற தேவனா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೂಲಿಯಾಗಿ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನಿಗೆ ಆ ಒಂದು ಕೂಲಿಯ ಹಣ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಅಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಕೂಗನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬಡವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಎಷ್ಟು ಘನವುಳ್ಳವನಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ பணத்துல 4 காரியம் பார்த்தோம். ಹಣದಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಗಮನಿಸಿದ್ವಿ. பணம் ಟೆಂಪರರಿ போயிடும், ஒரு நாள் பூ மாதிரி புல் மாதிரி ಕಾಂಜಿ போயிடும். ಅಲ್ಲಿ ಹಣವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಡವಿಯ ಹುಲ್ಲಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಗಾಳಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಬಡಕೊಂಡು ಒಣಗಿ ಹೋಗ್ತದೆ. பணக்காரன் சர்ச்சுக்கு வரானா அவனுக்கு ரொம்ப மரியாதை, ஏழையை ஓரத்துல உட்கார வைக்காதீங்க, பச்சைபாதம் பார்க்காதீங்க, பணத்தை வச்சு அவங்கள நேசிங்க. ಅಲ್ಲಿ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ಅವರಿಗೆ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡಬೇಡ್ರಿ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಡವ ಬಂದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಕೆಳಗಡೆ ಕೂರಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಶ್ರೀಮಂತ ಬಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಚೇರ್ ಮೇಲೆ ಕೂರಿಸೋದು, ಆ ರೀತಿಯಾಗಿ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುವಂತದಲ್ಲ. பணம் வந்துருச்சு, நீ நாளைக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிலாம் நாளைக்கு இன்னைக்கே பிளான் பண்ணாதீங்க. கர்த்தருடைய சித்தம் இருந்தா, எனக்கு ஆண்டவர் ಜೀವನ್ கொடுத்தா நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹಣದ ಕುರಿತಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋಣ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೂಡಿಕೆ ಮಾಡುವಂತದ್ರ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ದೇವರ ಚಿತ್ತವಿರುವುದಾದ್ರೆ ಈ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. கடைசியாக அநியாயம் பண்ணி காசு சம்பாதிக்காதீங்க. ஒருத்தன் வயித்துல அடிச்சு கூலியை கம்மி கொடுத்து இல்ல கூலியே கொடுக்காம நீங்க பணக்கார ஆவாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆಯನ್ನ ಹೊಡೆದು ಆತನ ಒಂದು ಕೂಲಿಯನ್ನ ಹೊಡೆದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಶ್ರೀಮಂತರಾಗಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு பலம் உள்ளது, எவ்வளவு நம்ம ஆத்மாவை மாற்றக்கூடிய தன்மை உள்ளதுன்றது அழகா எழுதியிருக்கிறார் யாக்கோபு. ದೇವರ ಮಾತು ಎಷ್ಟು ಬಲವುಳ್ಳಂತದ್ದು ಮತ್ತು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದರ ಕುರಿತು ಮಹಿಮೆಯ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க 21வது வசனம், முதல் அதிகாரம் 21வது வசனம். ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 21ನೇ ವಚನ. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் போதிக்கிறாங்க தெரியுமா? பிரசங்கியாரு யூடியூப்ல நீங்க கேக்குறீங்க, கேசட்ல கேக்குறீங்க, எதுல கேக்குறீங்கனாலும் வசனத்தை என்ன பண்ணணுமா? நீங்க அதை போதிக்கப்படுற வசனத்தை இருதயத்துல போய் விழுறதுக்கு ಚಾನ್ಸ್ கொடுக்கணுமா நம்ம? ಅಲ್ಲಿ ನೀವು ಯೂಟ್ಯೂಬ್ ಮೂಲಕವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ವಚನಗಳನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಅದು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಬಿತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವಕಾಶಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು. அப்பதான் என்ன ஆகுமா? தாழ்மையா நம்ம வசனத்தை கல்லு போட்டு மூடிட்டு வசனம் கல்லு மேல விழுந்துச்சுன்னா யூஸ் இல்ல. சோ அது இருதயத்தின் மேல விழும்போது என்ன ஆகுது? நம்ம ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு பவர் இருக்குது அந்த வசனத்துக்கு. ಅಲ್ಲಿ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಬೀಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಹೃದಯದ ಮೇಲೆ ಬೀಳಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಅದು ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. நிறைய பேர் மெசேஜ் இன்னொரு சொல்றாரு, மெசேஜை கேட்டுட்டே இருக்காதீங்க, மெசேஜின் படி நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕೇವಲ ಉಪದೇಶಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇರುವಂತವರಲ್ಲ, ಬದಲಾಗಿ ವಾಕ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತವರು ಆಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, 25வது வசனம் படிங்க. 25ನೇ ವಚನ. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். என்ன பண்ணுமா? அந்த வசனம் அதை ஊற்று பார்க்கணும், அப்படியே நம்ம கவனிக்கணுமா வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்கணுமா நம்ம ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಡಬೇಕು. அது நமக்கு விடுதலை கொடுக்கிற ಸ್ವಾಧೀனம் அப்படின்னா விடுதலை கொடுக்கிற வசனங்கள் ஆண்டவருடைய வசனங்கள். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಚನಗಳು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡುವ ಸರ್ವೋತ್ತಮ ಧರ್ಮ ಪ್ರಮಾಣವಾಗಿದೆ. அப்போ என்ன ஆகுமா? நம்ம எல்லாத்துலயும் ஆசீர்வாதமா இருப்போமா? ಆಗ ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಇರ್ತೀವಿ. சோ தயவு செய்து நீங்க ஆண்டவருடைய பைபிள் படிக்கும் போதோ இருக்கலாம், இல்ல மெசேஜ் கேட்கும் போதோ இருக்கலாம், கவனமாய் அதை கேளுங்க, மெசேஜ் கவனமாய் ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಂತದಾಗಿರ್ಬೋದು,
ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವುಗಳು ಏನ್ ಮಾಡಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ಬೇಕು. நீங்க எல்லாரும் நான் எப்பவும் சொல்லுவேன், பைபிள் கூட ஒரு புக்கு ஒரு பென் வச்சுக்கோங்க, எப்பவும் வச்சுக்கோங்க. ಅಲ್ಲಿ ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತೇನೆ, ಬೈಬಲ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಬುಕ್ ಅನ್ನ ಒಂದು ಪೆನ್ ಅನ್ನ ನೀವು ಯಾವಾಗ್ಲೂ ಇಟ್ಕೊಳ್ರಿ. ஏன்னா உங்க கவனம் வசனத்தின் மேலயும் ஆண்டுடைய வார்த்தையின் மேலயும் இருக்கணும். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಗಮನ ವಚನದ ಮೇಲೆ, ಸತ್ಯವೇದದ ಮೇಲೆ ಅದಿರಲ್ಪಡಬೇಕು. அது மேஜிக்ங்க. அது நீங்க எந்த அளவுக்கு ஆண்டுடைய வசனத்துக்கு கவனமாய் நீங்க கேட்கறீங்களோ, கவனமாய் நீங்க வாசிக்கிறீங்களோ, நோட்ஸ் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து கிரியை செய்வாரு, நம்ம கீழ்ப்படிறதுக்கு ஈஸியா இருக்கும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದೊಂದು ಚಮತ್ಕಾರವನ್ನ ಮಾಡ್ತದೆ. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಸತ್ಯವೇದಗಳನ್ನ ಓದ್ತಿರೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಆತ್ಮನ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಕ್ರಿಯೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ இங்க பாருங்க, ஒருத்தன் வந்து இங்க எதுக்கு இது சொல்றாருன்னா, ஒருத்தன் கோபப்படுறான். 20வது வசனத்துல வந்து மனுஷனுடைய கோபம் ஆண்டவருடைய நீதி என்ன பண்ணாதான் ಸ್ಥಾಪಿಕಾದ அப்படின்னு ವಚನ சொல்லுது. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಕೋಪ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿರುವಂತ ನೀತಿಗೆ ಅನುಕೂಲಕರವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா நீங்க வசனத்தை நீங்க கேட்கிறவர்களா மாத்திரம் இல்ல, நீங்க செய்யும் போது என்ன ஆகுதுன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகுமா? 26வது வசனம் பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க கோபத்தை, உங்க வாயிலிருந்து வர்ற அந்த காரியம் வந்து ಕಂಟ್ರೋಲ್ ஆகுமா. ಅಲ್ಲಿ ಕೇವಲ ವಚನವನ್ನ ಕೇಳುವಂತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡುವಾಗ 26ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೋಪಕ್ಕೆ ನೀವು ಕಡಿವಾಣಗಳನ್ನ ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೀರಿ. அது வந்து மாய்மாலமான ஒரு விசுவாசமா. 26வது வசனத்துல அதான போட்டிருக்கு. 26 என்ன போட்டிருக்கு? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். வேஸ்ட், அந்த பக்தி வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து நீ வசனத்தெல்லாம் கேட்கிற, ஆனா வாயில வார்த்தையை நீ ಕಂಟ್ರೋಲ್ பண்ண முடியல அப்படின்னா என்ன உன் பக்தி அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ವಚನವನ್ನ ನೀನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ಒಂದು ನಾಲಿಗೆಯನ್ನ ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಡಿವಾಣ ಹಾಕಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅದರಿಂದ ಏನು ಉಪಯೋಗ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் சொல்றாரு, நிஜமான பக்தினா என்ன? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ಭಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಏನು என்னது சொல்லுங்க. நம்ம 27வது வசனம் படிங்க. 27ನೇ ವಚನ. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இப்ப பார்த்தோம், தப்பான பக்தினா என்னது? வசனம் கேட்டு வாய்க்கு வந்தது பேசுறது, அது நிஜமான பக்தி இல்ல. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಚನವನ್ನ ಕೇಳಿ ಬಾಯಿಂದ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿಜವಾದಂತ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಅಲ್ಲ. நிஜமான பக்தினா என்ன சொல்றாரு? ನಿಜವಾದಂತ ಭಕ್ತಿ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಅನಾಥைகளை கவனிக்கிறது, விசாரிக்கிறது, ಅಲ್ಲಿ ದಿಕ್ಕಿಲ್ಲದವರನ್ನ ಪರಾಮರಿಸುವಂತದ್ದು, விதவைகளுக்கு ಹೆಲ್ಪ್ பண்றது, ವಿಧವೆಯರಿಗೆ ಸಹಾಯವಾದ ಹಸ್ತವನ್ನು ನೀಡುವಂತದ್ದು, உலகத்தினால கரப்படாம இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಪ್ರಾಪಂಚದ ದೋಷವು ಹತ್ತದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. சரி, ஓகே. சோ இது நம்ம பார்த்துட்டு ஆண்டவருடைய வசனம் பண்ற கிரியைகள்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது விசுவாசத்தை குறித்து, நிஜமான விசுவாசம் என்ன, செத்து போன விசுவாசம் என்ன அப்படின்னு 2வது அதிகாரத்துல போட்டிருக்காரு. ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಸತ್ತು ಹೋಗದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸೋಣ. எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுறோமா இல்ல நம்ம கிரியைகள்னால ரட்சிக்கப்படுறோமா அப்படின்னு கேட்பாங்க. ಅನೇಕರು ಕೇಳ್ತಾರೆ, ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಥವಾ ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವಾ? இங்க பாருங்க, ஆபிரகாம் வந்து எதனால ரட்சிக்கப்பட்டாரு? ಅಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ? 23வது வசனம் படிங்க. 23ನೇ ವಚನ, 2வது அதிகாரம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பாருங்க, அவன் வந்து விசுவாசித்தான், ಆತನು ನಂಬಿಕೆಸ್ತಕನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா இங்க யாக்கோபு வந்து என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? 22வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. சோ அவன் என்ன சொல்றான்? வெறும் விசுவாசம் இருக்கிறது மாத்திரம் பத்தாது, அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? கிரியையும் காட்டணும், அது ஆக்ஷன்ல இருக்கணும், அது கீழ்ப்படிதல்ல காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ ಅಂತಂದ್ರೆ, ಯಾಕೋಬ ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ಪ್ರವರ್ತಿಸಿ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ அவர் என்ன சொல்றாரு? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ? ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 15-16வது வசனத்துல 15-16ನೇ ವಚನ. சர்ச்சுக்கு வந்து ஒருத்தர் வராங்க, அவங்கள்ட்ட வந்து என்ன இல்ல, என்கிட்ட ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்லன்னு ஒருத்தர் வராங்க. ಅಲ್ಲಿ 15-16 ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ರೆ ಅವರಿಗೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ, ಆಹಾರವೂ ಕೂಡ ಇಲ್ಲ. ஒருத்தர் வராரு, ಒಬ್ರು ಬರ್ತಾರೆ, சரிப்பா சமாதானம், நல்ல பெச்சுಗೆ இரு அப்படின்னு, என்னது ஸ்டே வாம், சமாதானமா இரு, நல்லா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬರ್ತಾನೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಪ್ಪ, ಬೆಂಕಿಯನ್ನ ಕಾಯಿಸ್ಕೋ, ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ಬರೀ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ.
இது போதுமா? ಇದು ಸಾಕಾ? விசுவாசம் மாத்திரம் போதுமா? ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಸಾಕಾ? சும்மா என்கரேஜா ஒரு 2 வார்த்தை அனுப்பிட்டு சரி சரி போ அப்படின்னு அனுப்பி விட்டுறலாமா? ಏನೋ ಎರಡು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಉತ್ಸಾಹದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ಪಟ್ಟು ಅದು ಸಾಕಾ ಅಲ್ಲಿ? இல்ல, என்ன சொல்றாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீ நீ உன் விசுவாசம் இருக்கு உனக்கு, நீ நல்லா பேசுற, பட் ஆனால் என்ன பண்ணு, நீ அவனுக்கு ஹெல்ப்பும் பண்ணு அப்படின்னு வசனம் சொல்லுது. ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದೀಯ, ನಿನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಆತನಿಗೆ ಹೋಗಿ ನೀನು ಸಹಾಯವನ್ನ ಮಾಡು. சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடு, ಅಲ್ಲಿ ಊಟ ಇಲ್ಲರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಊಟವನ್ನ ಕೊಡು, ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடு, ಅಲ್ಲಿ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲರ್ತಕ್ಕಂಥವನಿಗೆ ವಸ್ತ್ರವನ್ನ ಕೊಡು. ஏன் அந்த காலத்துல எத்தனை பேர் வந்து சாப்பாடு இல்லாம ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க? 100ல எவ்வளவு பேரு? 90 பேர். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ 100% ಜನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಊಟ ಆಹಾರವಿಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ. சோ அதனால நிஜமான விசுவாசம் என்ன, செத்து போன விசுவாசம் என்ன? ಹಾಗಾಗಿ ನಿಜವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಸತ್ತು ಹೋದಂತ ನಂಬಿಕೆ ಒಂದು ಹೋಲಿಕೆಗಳು. ஓகே, இன்னொரு 3 காரியம் இருக்கு, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். நாவை குறித்து பேசுறாரு, நாவை குறித்து ரொம்ப பேசுறாரு. இதை வந்து நீங்க வீட்டுல படிச்சீங்க, ரொம்ப சிம்பிள், இது புரிஞ்சுக்கலாம். ಅಲ್ಲಿ ನಾಲಿಗೆ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಮಾತನಾಡ್ತಿದ್ರೆ ಇದು ಬಹಳ ಸಾಮಾನ್ಯವಾಗಿದೆ, ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. உலகத்துல மனுஷன் நாவை கண்ட்ரோல் பண்ணா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுமா, சரீரமே கண்ட்ரோல் ஆயிடும் மாதிரி. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ನಾಲಿಗೆಯನ್ನ ಕಡಿವಾಣ ಹಾಕಲ್ಪಟ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತನ್ನ ಶರೀರವನ್ನೇ ಕಡಿವಾಣ ಹಾಕಿಕೊಳ್ಳಬಹುದು. இந்த பகுதியில நான் பாருங்க 3வது அதிகாரம் 1ல இருந்து 12 போட்டிருக்கேன்ல, எத்தனை எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க. நாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க. 1 இல்ல 2 இல்ல 10க்கு போல கொடுக்குறாரு அவர். ಅಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 12ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ನಾಲಿಗೆಗೆ ಎಷ್ಟು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಉದಾಹರಣೆ, ಸರಿಸುಮಾರು ಒಂದು 10ಕ್ಕಿಂತಲೂ ಜಾಸ್ತಿ ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்குறா இவரு யாக்கோபு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதுமா, ஏன் 10 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு நாக்க பத்தி அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕಲ್ವಾ, ಯಾಕೆ ಅವರು ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಪಟ್ಟಿಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊಂಡೆ. ஏன்? ಯಾಕೆ? நம்மளுக்கு ஏறணும் மைண்ட்ல, அது ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಅದು ಹತ್ತಲ್ಪಡಬೇಕು. என்னெல்லாம் சொல்றாரு பார்க்கலாமா? நான் குயிக்கா பார்த்து முடிச்சிருவேன், நானே சொல்லிடுறேன். ಏನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಲ್ಲಿ ಕ್ವಿಕ್ ಆಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. குதிரை பார்த்திருக்கீங்க? ಕುದುರೆಯನ್ನ ನೋಡಿದಿರಿ? குதிரை ஓட்டுறவன் இருக்கான், ಕುದುರೆ ಓಡಿಸುವಂತವನಿದ್ದಾನೆ. குதிரை அப்படியே திருப்பணும், சடனா ஸ்பீடா போயிட்டு இருக்கு, குதிரை இப்படி திருப்பணும். அப்ப என்ன பண்றான்? ಅಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ಓಡ್ತಾ ಇದೆ, ತಕ್ಷಣವಾಗಿ ಅದು ತಿರುಗಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? கயிறு வச்சு இழுக்கிறான். ಆ ಒಂದು ಹಗ್ಗವನ್ನ ಲಗಾಮನ ಹಿಡಿದುಕೊಳ್ತಾನೆ. அது எங்க மாட்டிட்டு இருக்குது? ಅದು ಬಾಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದೆ. அந்த வாயில இருக்க கண்ட்ரோல் ஆச்சுன்னா ಫುಲ್ உடம்பே ಕಂಟ್ರೋಲ್ ಆಗುತ್ತೆ. ಕರೆಕ್ಟಾ? ಆ ಒಂದು ಬಾಯಿಗೆ ಕಡಿವಾಣ ಹಾಕಿದಾಗ ಆ ಒಂದು ದೇಹವೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಧೀನದಲ್ಲಿದೆ. ಸರ್, ಅದು ಒಂದು ಉದಾಹರಣೆ. ಅದೊಂದು ಉದಾಹರಣೆ. ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்றாரு. கப்பல், பெரிய கப்பல் இருக்கு. ಎರಡನೇದಾಗಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಹಡಗಿದೆ, பயங்கரமா காத்து அடிக்குது. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಭಯಂಕರವಾಗಿ ಗಾಳಿ ಬೀಸ್ತಾ ಇದೆ. அதுல என்ன இருக்குது? ஒரு ரடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரடர்னா தமிழ்ல என்னன்னு தெரியல, சுக்கான் அப்படின்னு இருக்கும். சுக்கான்னா அது வந்து குட்டியா இருக்கும், அது வந்து இப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ணும். அதை வச்சு திருப்புறாரு அவரு, அந்த கப்பல் ஓட்டுறவரு. திரும்பின உடனே கப்பல் எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் என்ன ஆயிருது? ಕಪ್ಪಲ್ அப்படியே ತಿರುಂಬುದು. ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚುಕ್ಕಾಣಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಗಾಳಿ ಬೀಸಿದ್ರು ಕೂಡ ಒಂದು ಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ಅದನ್ನು ತಿರುಗಿಸುವಾಗ ಒಂದು ಗಾಳಿಯಿಂದ ತಡೆದುಕೊಳ್ತದೆ. ಸರ್, ಕುದುರೆ, ಕಪ್ಪಲ್, ಹಡಗು, அடுத்தது காடு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಕಾಡು. சின்ன ஒரு தீப்பத்தை வச்சா காடே என்ன ஆயிருமா? எரிஞ்சிருமா. ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಒಂದು ಬೆಂಕಿಯಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಡೀ ಕಾಡು ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉರಿದು ಹೋಗ್ತದೆ. சோ அப்பனா நாவல சின்னதா ஸ்டார்ட் ஆகும். அவங்க பிரதர் தெரியுமா, இவங்க இப்படி, இந்த சிஸ்டர் இப்படி அப்படின்னு பேசி என்ன பண்ணிடுறோம் நம்ம, அப்படியே சர்ச் ஃபுல்லு அவங்கள பத்தி ಸ್ಪ್ರೆಡ್ பண்ணி விட்டுறோம் நியூஸ், ಬ್ಯಾಡ್ ನ್ಯೂಸ್. ಅಲ್ಲಿ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿ ಸಹೋದರ ಅಥವಾ ಸಹೋದರಿ ಅವರು ಹಿಂಗೆ ಹಂಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸಭೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವ್ರ ಕುರಿತಾಗಿ ಅದನ್ನ ಹಂಚಿ ಬಿಡ್ತೀವಿ. ಚರ್ಚೆ ಎರಿஞ்சிருது. ಅಲ್ಲಿ ಸಭೆಯ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. அந்த தீ சொல்ல, இந்த தீ சொல்ல, என்னது பொய் என்ற குறை பேசுதல் என்ற தீ வந்து ಚರ್ಚೆ எப்படி ಸ್ಪ್ರೆಡ್ ಆಯಿತು. ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು, ಕೊರತೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆ ಒಂದು ಬೆಂಕಿ ಸಭೆಯನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಉರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. பைபிள் பேதுரு என்ன சொல்றாரு? அன்பு சகல பாவங்களையும் என்ன பண்ணும்? மூடும். ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪ್ರೀತಿ ಸಕಲವನ್ನ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಚ್ಚಿ ಹಾಕ್ತದೆ. பட் ஆனா என்ன பண்ணிடுறோம், நிறைய வாட்டி நம்ம மத்தவங்களுடைய குறைய வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்ன தீ போல காட்டு தீ ஆக்கிரும். ಅಲ್ಲಿ ಇತರ ತಪ್ಪುಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಂಕಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು ಹಚ್ಚುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತೇವೆ. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க வீட்டுல ನಾಯಿக்குட்டி பூனை இருக்குங்க. ಅಣ್ಣನವರ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಕ್ಕಿನ ಮರಿ ಮತ್ತೆ ನಾಯಿ ಇದೆ. நாயை கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம. ನಾಯಿಯನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬಹುದು. 8வது வசனம், 8வது இல்ல 7வது வசனம், 8 ಮತ್ತು 7ನೇ ವಚನ என்ன படிங்க? சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. அப்புறம் அடுத்தது,
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அவன் பாருங்க அவன் சொல்றான் பறவைகளை அனிமல்ஸ பல்லி மீன் எல்லாத்தையும் அடைக்கிறலாமா, நாவை மட்டும் ಅಡಕೆಯೇ ಮುಡಿಯಾದಂಗ. ಅಲ್ಲಿ ನರ ಜಾತಿಯ ಸಕಲ ಜಾತಿ ಮೃಗ ಪಕ್ಷಿ ಕ್ರಿಮಿ ಜಲಚರಗಳ ಎಲ್ಲವನ್ನ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬಹುದು, ನಾಲ್ಗೆಯನ್ನು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எங்க வீட்டு நாயை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம், கத்திட்டே இருக்கும், அதை கூட சைலண்ட் ஆக்கிடலாம், ஆனா நாவை மட்டும் சைலண்ட் ಆಗ முடியாதாங்க. ಅಲ್ಲಿ ಬೊಗಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಾಯಿಯನ್ನ ಬೇಕಾದ್ರೆ ಹತೋಟಿಗೆ ಕಡಿವಾಣ ಹಾಕಬಹುದು, ಆದ್ರೆ ನಾಲಿಗೆಯನ್ನ ಕಡಿವಾಣ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ಅದೇ 8வது வசனம் 2வது பக்கத்துல நாக்குல ஃபுல்லு பாய்சன் இருக்குதாங்க. பாம்பு நாக்குல தான் பாய்சன் இருக்குன்னு நினைச்சிருக்கோம், இன்னைக்கு பைபிள் நம்மளுக்கு சொல்லுது மனுஷன் நாக்குலயும் பாய்சನ್ இருக்குன்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಅನ್ಕೊಂಡಿದ್ವಿ ಸರ್ಪದ ಒಂದು ಬಾಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವಿಷಯದ ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ನಾಲಿಗೆಯಲ್ಲೂ ಸಹ ಮರಣಕರವಾದಂತ ವಿಷದಿಂದ ತುಂಬಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அடுத்து 10வது வசனம் பாருங்க, 10ನೇ ವಚನ ಗಮನಿಸಿ. அதே வாயை வச்சு பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ಸ್ತೋತ್ರ 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 சொல்றோம், ಅದೇ ಬಾಯಿಂದ ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ, அதே வாயில சாபமும் விடுறோம், ಅದೇ ಬಾಯಿಂದ ಶಾಪ ಕೂಡ ಆಗ್ತಾ ಇದೀವಿ. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி ವಾರ್ತೆ ಯೂಸ್ பண்றாங்க, ಅದನ್ನೆಲ್ಲ ಹೇಳೋದಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. 16வது ವಚನದಲ್ಲಿ ಇನ್ನೊரு ಉದಾಹರಣೆ கொடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரே ஊற்றுல இருந்து என்ன வரலாம், தித்திப்பான நீர் கசப்பான நீர் வர முடியுமா அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಬಾವಿಯಿಂದ ಸಿಹಿ ನೀರು ಕಹಿ ನೀರು ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? அப்புறம் அத்தி மரத்துல ஒளிவு ಕಾಯಿ வருமா? ಅಲ್ಲಿ ಅಂಜೂರದ ಮರದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳುವು ಬರೋದಕ್ಕಾಗ್ತದಾ? ದ್ರಾಕ್ಷಿ ಅಂತ ಹಾಕಿದೆ, ಅಂಜೂರದ ಮರವು ಎಣ್ಣೆ ಮರದ ಕಾಯಿಗಳನ್ನು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? அப்புறம் அடுத்தது திராட்சை செடியில அத்திப்பழம் வருமா? 3வது கேள்வி. ಮೂರನೇದಾಗಿ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿಯಲ್ಲಿ ಅಂಜೂರದ ಹಣ್ಣುಗಳು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? 4வது கேள்வி. 4ನೇ ಪ್ರಶ್ನೆ, உப்பு தண்ணியில சுத்தமான தித்திப்பான தண்ணி வந்து வருமா? உப்பு தண்ணி ஊத்துல ಅಲ್ಲಿ ಉಪ್ಪು ನೀರಿನ ಬಾವಿಯಿಂದ ಸಿಹಿ ನೀರು ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? 4 ಕ್ವೆಶ್ಚನ್ ಕೇಟಾರು, ಅಲ್ಲಿ 4 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ. ಆನ್ಸರ್ என்ன? ಆನ್ಸರ್ ಏನದು? 4 ಕ್ವೆಶ್ಚನ್ಗೆ ಆನ್ಸರ್ என்ன? 4 ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಆನ್ಸರ್ ಏನು? ನೋ 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 ನೋ. ಕರೆಕ್ಟಾ? 4 ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ. ஆனா நாவுக்கு எஸ் 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 எஸ். ஆனா நாவு இப்படி பண்ணுது, ரெண்டு எல்லாம் பண்ணுது. உப்பு தண்ணி பண்ணாதது நாவு பண்ணுது, அத்திமரம் பண்ணாதது நம்ம நாவு பண்ணுது. ಅಲ್ಲಿ ಅಂಜೂರದ ಮರದ ಮಾಡ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಾಲಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಉಪ್ಪು ನೀರಿನ ಬಾವಿ ಮಾಡ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಾಲಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಅದೆಲ್ಲವಕ್ಕೂ ಎಸ್ ಎಸ್ ಎಂಬುದಾಗಿ. சோ இயற்கை அனிமல்ஸ் பண்ணாதது, மரம் பண்ணாதது, தண்ணி பண்ணாதது நம்ம நாவு பண்ணுதுங்க. எவ்வளவு டேஞ்சரஸ் பாருங்க, இதுல விஷம் இருக்குதுங்க. ಅಲ್ಲಿ ನೈಸರ್ಗಿಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಸರ್ಗ ಮಾಡ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಅಲ್ಲಿ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂಜೂರದ ಮರ ಮಾಡ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಈ ನಾಲಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு நாவை குறித்து. 4வது அதிகாரம் 11-12 மத்தவங்களை வந்து மத்தவங்கள குற்றம் சாட்டாதீங்க. 4வது அதிகாரம் 11வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நீ நியாயாதிபதியாயிராத, நீ நியாயம் படுத்தாத, மத்தவங்களை வந்து குறை சொல்லிட்டே இருக்காது அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಇತರರ ಕುರಿತಾಗಿ ಕೊರತೆಯನ್ನ ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அப்புறம் 5வது அதிகாரம் 12வது வசனம் லாஸ்ட் பாயிண்ட். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. இது ஆல்ரெடி நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்திலயும் பார்த்திருக்கிறோம். இங்க 5:12 என்ன சொல்லுது? விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். எஸ்னா எஸ், நோனா நோ, அவ்வளவுதான். எஸ் ಅಂದ್ರೆ எஸ், இல்ல ಅಂದ್ರೆ இல்ல, அஷ்டனே. ஓகே, சோ முடிஞ்சிருச்சு. நாவை பத்தி நீங்க ஆல்ரெடி நீங்க இன்னும் தெரிஞ்சிருக்கோம், நீங்க பாத்திருக்கீங்க. சோ இப்போ அடுத்தது வந்து 4வது அதிகாரம் 10 வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. இந்த 2 விதமான டபுள் மைண்டட் பர்சன் பத்தி பேசுது. ಅಲ್ಲಿ 2 ಮನಸ್ಥಿತಿ ಉಳ್ಳಂತ ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇಯಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸ್ತೀವಿ. சரி, எதுக்கு சண்டை வருது நம்மளுக்குள்ள? ಯಾಕೆ ಜಗಳಗಳು ಹುಟ್ಟಿಕೊಳ್ತಾ ಇದೆ? படிங்க. முதலாவது வசனம், 2வது வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. 3வது வசனம் படிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும்
உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எதுக்கு நம்மளுக்கு நிறைய வாட்டி ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்க? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರಗಳು ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ? ஒண்ணு நம்ம கேட்காம இருக்கிறோமா? ரெண்டாவது வசனத்துல ரெண்டாவது வசனம் கடைசி பாகத்துல யூ டோன்ட் ஹேவ் பிகாஸ் யூ டோன்ட் ஆஸ்க். நம்ம கேட்காம இருக்கிறோம் ஆண்டவர்ட்ட, அதனால தான் நமக்கு சில காரியங்கள் கிடைக்க மாட்டேங்குது. ಅಲ್ಲಿ ನಾವು ಕೇಳ್ದೇನೆ ಇದ್ದೇವೆ, ಹಾಗಾಗಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. அடுத்தது ரெண்டாவது காரணம் எதுக்கு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅದು ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ? ரெண்டாவது காரணம் வந்து தப்பான மோட்டிவ், ராங் மோட்டிவ்ஸ், தப்பான நோக்கத்தோட நம்ம கேட்கிறோம் சில காரியங்களை. ಅಲ್ಲಿ ದುರಭಿಪ್ರಾಯವನ್ನ ಪಟ್ಟುಕೊಂಡು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. மூணாவது எதுக்கு நம்மகிட்ட கிடைக்க மாட்டேங்குது? ಮೂರನೇದಾಗಿ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅದನ್ನ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? செல்ஃபிஷ், ஸ்வார்த்தம், சுயத்துக்காக நம்ம கேட்கிறோம், சுயநிலைக்காக வந்து நம்ம கேட்கிறோம். அது வந்து நம்மளுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. ಅಲ್ಲಿ ಸ್ವಹಿತಕ್ಕಾಗಿ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಉತ್ತರಗಳು ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம ஜெபத்துல கேட்க மாட்டேங்கிறோம், ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ, தப்பான நோக்கத்தோட கேட்கிறோம், ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಿಂದ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೀವಿ. மூணாவது சுய நோக்கத்தோட நம்ம கேட்கிறோம். ಅಲ್ಲಿ ಮೂರನೇದಾಗಿ ಸ್ವಂತ ಹಿತಾಸಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. பிரதர் அப்பனா எப்படி பிரதர் ஜெபிக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ಸಹೋದರರು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக கேளுங்க. ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. எதுக்கு நான் ஆண்டவரே எனக்கு படிப்பறிவு தாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னா, ஆண்டவரே எனக்கு படிப்பறிவு இருந்துச்சுன்னா உம்மை பத்தி நான் இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் உம்மை பத்தி நான் நிறைய சொல்லலாம், அதுக்காக என்ன ஞானம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். ಅಲ್ಲಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದ ಒಂದು ಅರಿವನ್ನ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಸಹಾಯವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆண்டவரே நான் டாக்டர் ஆகணும் ஆண்டவரே, எனக்கு டாக்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. எதுக்கு? நீ நீ வந்து பெரிய உலகத்திலே பெரிய டாக்டர் ஆகிறதுக்கா? இல்ல, நம்ம ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவரே நான் வந்து ஒரு உதவி செய்யற மாதிரி ஒரு டாக்டரை நம்ம கொடுங்க ஆண்டவரே, அதுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்கலாம். ಅಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಬೇಕಾಗಿ ಅದು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಡವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನ, ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ವೈದ್ಯಕೀಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ಬಹುದು. சோ யூசுவலா நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது இந்த மூணுல ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ಅಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ನಾನು ಅನೇಕ ಬಾರಿ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಮ್ಮ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಈ ಮೂರರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಸಿಗ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. ஓகே, அடுத்தது வந்து சொல்றாரு, சோ ரெண்டு மைண்ட், ஒன்னு உலகத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணுமா இல்லாட்டி ஆண்டவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಲೋಕ ಸ್ನೇಹಿತನಾಗಲ್ಪಟ್ಟಿದೀಯಾ ಅಥವಾ ದೈವಿಕ ಸ್ನೇಹಿತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟಿದೀಯಾ? சோ உலகத்துல இருக்கிறவங்க நம்மள இழுப்பாங்க, அவங்களுடைய வழிக்கு இழுப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாராம்? பரிசுத்த ஆவியானவர் 5வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, 4வது அதிகாரம், அவரு வாஞ்சிக்கிறாராம், ஐயோ நான் வந்து இவனுக்குள்ள வாசம் செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்டவர் வாஞ்சிட்டு இருக்கிறாராம். ಅಲ್ಲಿ ಆತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಭಿಲಾಷೆಯನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, ನಾನು ಈತನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಾಸಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತದ ಎಂಬುದಾಗಿ. சோ கடைசியா என்ன சொல்றாரு? அதனால நம்ம என்ன பண்ணணுமா, 7வது வசனத்துல இருந்து 9வது வசனம் சொல்லுது. ಹಾಗಾಗಿ 7ರಿಂದ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೊನೆದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? இது வந்து நீங்க படிங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். 7ல இருந்து 9 படிச்சிட்டு நான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 7ರಿಂದ 9ನೇ ವಚನದವರೆಗೆ ಅದನ್ನು ಓದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. அப்புறம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்னாடி நம்மள தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துவாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಆಗಲಾತನು ನಮ್ಮನ್ನ ಉನ್ನತಕ್ಕೆ ತರ್ತಾನೆ. அவர் பரிசுத்தாவியானவரால் நம்ம வந்து நிரப்பப்படுவோம் அந்த டைம்ல. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಡ್ತೇವೆ. ஆண்டவர் வந்து கிருபை அளிக்கிறாராம், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ ಕೃಪೆಯನ್ನ ತೋರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இப்படி நம்ம டபுள் மைண்டடா இருக்கிறோம்னா, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், அங்க ஒரு மனசு இங்க ஒரு மனசா இருக்கணும்னா, நம்ம ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும்னா, கர்த்தர் கிட்ட வரணும், கர்த்தர் முன்னாடி நம்மள தாழ்த்தணுங்க. நம்ம உண்மையாய் கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்த்தணுங்க. ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ದಡದಲ್ಲಿ ಅಥವಾ ಈ ದಡದಲ್ಲೂ ಕೂಡ ಕಾಲುಗಳನ್ನು ಇಟ್ಟುವಂತದಲ್ಲ, ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கடைசியாக சர்ச்சில் ஜெபம் பிளஸ் சர்ச்சோட ஐக்கியத்தை குறித்து 5வது அதிகாரம் 13ல இருந்து 20 வரைக்கும் சொல்றாரு. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಐಕ್ಯತೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாருக்காவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டத்தோட வேதனை பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுமா, ஜெபிக்க கடவன் அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟದಿಂದ ಅವರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅವರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. யாருக்கா சந்தோஷமா இருந்தாங்கன்னா துதி பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಕೀರ್ತನೆಗಳನ್ನ ಆಡ್ಬೇಕು. 3வது என்ன சொல்றாரு, யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல
சர்ச்சோட எல்டர்ஸை கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி ஜோம் பண்ண வைங்க அவங்ககிட்டன்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಅಸ್ವಸ್ಥನಾಗಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥ ಹಿರಿಯನನ್ನ ಕರೆ ಕಳಿಸಿ ಅವನಿಗೆ ಎಣ್ಣೆಯನ್ನ ಹಚ್ಚಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ಲಿ. அவங்க விசுவாசத்தோட அவங்க ஜெபிக்கட்டும், சர்ச்சில இருந்து வந்த எல்டர்ஸ் வந்து விசுவாசத்தோட ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಸಭೆಯಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಹಿರಿಯರು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை அந்த டைம்ல வருவாங்க தெரியுமா, வீட்டுக்கு வரும்போது சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், சில வீட்டுக்கு ஜோம் பண்ணும்போது பிரதர் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த பாவத்துல இருக்கிறேன், இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும் பிரதர், இதனாலதான் எனக்கு இந்த பாடு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சில டைம் எல்லா டைமும் இல்ல, சில டைம் சில பேர் சொல்லியிருக்காங்க. ಕೆಲವು ಸಾರಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ ಕೆಲವು ಸಾರಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಈ ಒಂದು ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಥವಾ ಈ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಂದಾಗಿ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ಆಗ್ತಿದೆ, ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ತಾರೆ. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு சர்ச்சில் வந்து நம்ம வரோம், பட் அதே நேரத்தில் சில நேரங்களிலே அவிசுவாசிங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗಳಿಗೆ ನಾವು ಬರ್ತೀವಿ, ಆದ್ರೆ ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಭೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ. சோ அப்ப என்ன பண்ணலாம், நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்கள அவங்களுக்காக ஜோம் பண்றதுக்கு, அவங்க மனம் திரும்புறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஜெபத்தின் மூலமா. ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. 16வது வசனத்துல பாருங்க, 5வது அதிகாரம் 16வது வசனம் என்ன போட்டிருக்கு? 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. சோ பாருங்க, நம்ம ஊக்கமா ஜெபிக்கிறது, சொஸ்தமாகணும். நிறைய பேருக்கு வந்து சொஸ்தமாகணும் அப்படின்னா நம்ம ஊக்கமா ஜெபிக்கணும், ஓப்பனா வந்து கூப்பிடணும், பிரதர் என்ன முடிஞ்சா என்ன தேய்ச்சி ஜெபிங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுல தப்பே ಇಲ್ಲ, ಬೈಬಲ್ தான் சொல்லுதுங்க அது. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಸ್ಥವಾಗಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅತ್ಯಾಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. சரி, அப்புறம் பின்வாங்கி போனவங்க சில பேர் இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂಜಾರಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವರು ಇರ್ತಾರೆ. அப்ப என்ன சொல்லுது அவங்கள பார்த்து? ಅವರನ್ನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? அவங்கள வந்து நீங்க அவங்க எந்த விஷயத்தை தப்பு செய்யறாங்களோ அந்த சத்தியத்தை போய் சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಯಾವ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನ ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ತಿಳಿಸ್ರಿ. அப்ப என்ன பண்றோமா, நம்ம நிறைய வாட்டி பின்வாங்கி போனவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஒரு மாசமா 2-3 வாரமா வந்திருக்க மாட்டாங்க, அவங்கள போய் நம்ம பின்வாங்கி போவாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு கால் பண்றோம், அவங்கள விசாரிக்கிறோம். என்ன பண்றோம், நம்ம அவங்க ஆத்மா மரணத்துக்குள்ள போவாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், சர்ச்சில் இருக்கிற மத்த விசுவாசிங்க என்ன பண்றாங்க, அவங்கள வந்து சேர்க்கறாங்க திருப்பಿ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 3 ವಾರದ ನಂತರದಲ್ಲೂ ಕೂಡ ಅವರು ಸಭೆಗೆ ಬಂದಿರುವುದಿಲ್ಲ. ಅವರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂಜಾರಿ ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಫೋನ್ ಕರೆ ಮೂಲಕವಾಗಿ ಅಥವಾ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க சர்ச்சில் இருக்கும்போது யாராவது நீங்க ரொம்ப நாளா பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வீட்டுல போய் விசாரிங்க. அவங்கள பாஸ்டர்ஸ் தான் போகணும்னு இல்ல, நம்ம கூட இருக்கிற விசுவாசிங்களே அவங்க வீட்டை தேடி நம்ம போகணும். ಅಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ದಿವಸಗಳವರೆಗೂ ಅವರನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಫೋನ್ ಕರೆ ಮೂಲಕವಾಗಿ ಅಥವಾ ಅವರ ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆಯನ್ನ ಮಾಡ್ರಿ. ಸೇವಕರೇ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂತ ಇಲ್ಲ. சோ இத மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய பாவங்களை வந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு, அவங்க ஆத்மாவை மரணத்துல இருந்து ரட்சிக்கிறதுக்கு சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து அந்த 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 ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಮರಣದಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾತಾಳದಿಂದ ಒಂದು ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆನ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ எவ்வளவு பாருங்க, சர்ச் முக்கியம், ஜெபிக்கிறதுக்கு முக்கியம், மத்தவங்களை சத்தியத்துல நடத்துறதுக்கு முக்கியம், மத்தவங்களோட ஆத்மாவை ಮರಣಕ್ಕೆ போவாதபடி பாதுகாத்துக் கொள்றதுக்கு சர்ச் ಮುಖ್ಯங்க. ಅಲ್ಲಿ ಸಭೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೂ ಮುಖ್ಯ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇತರರು ಪಾತಾಳದ ಕಡೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಪದಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೂಡ ಸಭೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಸೋ 8 ಕಾರ್ಯ பார்த்தோம், 8 ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದೀವಿ. ಫಸ್ಟ್ சோதனை குறித்து பார்த்தோம், ಮೊದಲನೇದಾಗಿ ಶೋಧನೆ ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದ್ವಿ. அப்புறம் பரலோக ஞானம்னா என்ன, உலக ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೌಕಿಕವಾದಂತ ಜ್ಞಾನ ಅಂತಂದ್ರೆ ಏನು. பணம் இருக்குது, பட் பணத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். ಹಣ ಇದೆ, ಹಣದ ಕುರಿತಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗೆಲ್ಲ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து நம்ம கவனமாய் கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில நடக்கிற என்னென்ன அற்புதங்களை நம்ம பார்த்தோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಕೇಳಲ್ಪಡುವಾಗ ಏನೆಲ್ಲ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಕ್ರಿಯೆಗಳು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿದ್ವಿ. அடுத்தது நிஜமான விசுவாசம், செத்து போன விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். ಅಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಸತ್ತು ಹೋದಂತ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸಗಳೇನೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ವಿ. அப்புறம் யாக்கோபு ஒரு 10ல இருந்து 12 உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். எதுக்காக? நாக்குக்காக. அதை குறித்து நம்ம நாவை குறித்து நம்ம பார்த்தோம். ಅಲ್ಲಿ ನಾಲಿಗೆ ಕುರಿತಾಗಿ ಯಾಕೋಬ ಸರಿಸುಮಾರು 10ರಿಂದ 12 ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಒಂದು ನಾಲಿಗೆಯ ಕುರಿತಾಗಿ. 2 மனதுள்ளவர்கள், டிவைடட், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிற மாதிரி விசுவாசிகளுக்கு என்ன பைபிள் சொல்லுதுன்னு பார்த்தோம். ಅಲ್ಲಿ 2 ಮನಸ್ಸುಳ್ಳಂತವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ, ದೇವರ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಾರ್ಯಗಳು ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿದ್ವಿ. கடைசியாக ஜெபம்,
ஐக்கியம் வந்து எவ்வளவு முக்கியம் சர்ச்சில் அப்படின்றத பார்த்தோம். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮತ್ತು ಐಕ್ಯತೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು So, ಗಮನಿಸಿದ್ದೇವೆ. நீங்க யாராவது பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்கன்னா 8 பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். எதை வச்சு? 8 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க, இந்த நோட்ஸ் நான் அனுப்புறேன். 8 பைபிள் ஸ்டடி எடுக்கலாம் யாக்கோபு புத்தகத்தை வச்சு. ஏன்னா ஃபுல் கவர் பண்ணிடலாம். நீங்க இந்த 5 அதிகாரத்தையும் 8 டாபிக்ஸ் வச்சீங்கன்னா 8யும் கவர் பண்ணிடலாம். ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಅಧ್ಯಯನಗಳನ್ನ ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 8 ಒಂದು ತರಗತಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈಗಾಗಲೇ ನಿಮಗೆ ನೋಟ್ಸ್ಗಳನ್ನು ಕಳಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಆ ಒಂದು ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ನೀವು ತರಗತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. சரி, அடுத்த டாபிக் வந்து நம்மளுக்கு பேதுரு 1, யோவான் இருக்கு, அப்புறம் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு. 3 புத்தகம் இருக்கு. நம்ம வந்து புதிய ஏற்பாட்டை நம்ம முடிச்சிரும். ಅಲ್ಲಿ 3 ಪುಸ್ತಕಗಳು, ಇನ್ನು ಮುಖ್ಯ 3 ಪುಸ್ತಕಗಳಿದೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಗಿಸ್ತೇವೆ.